நம்ம அ ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னுச்சுன்னா, கிளாஸ் 10 இது. அ போன கிளாஸ்ல வந்துட்டு டெல்டா வந்து எப்படி டைரக்ஷனல் பயாஸ்க்கு வந்துட்டு பயன்படுத்துறோம் அப்டின்றத வந்துட்டு பார்த்தோம். டெல்டாவ வந்துட்டு ஆப்ஷன் செயின்ல போயிட்டு ஏடிஎம் ஆப்ஷனு, +1 ஆர் 2 ஐடிஎம், +1 ஆர் 2 ஓடிஎம் 2 சைடும். மிடில்ல வந்துட்டு ஒரு 5 ஸ்ட்ரைக் பிரைஸ எடுத்து, அந்த 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற அதாவது அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்டினுடைய டெல்டாவ எடுத்து மல்டிப்ளை பண்ணி, அது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, மார்க்கெட் வந்துட்டு டைரக்ஷனல் பயாஸ்ல வந்துட்டு அது பாசிட்டிவா, நெகட்டிவா, டெல்டா அப்படின்னு பார்த்துட்டு, பாசிட்டிவ் டெல்டாவா இருந்ததுன்னா, புல்லிஷ் சினாரியோ, நெகட்டிவ்ல இருந்ததுன்னா, பேரிஷ் சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல பார்த்தோம். கிளாஸ் 9ல. ஆ அது இல்லாம, இன்னும் 2 விஷயத்துக்கு வந்துட்டு டெல்டாவ வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அததான் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். அதுல ஒண்ணு என்ன அப்டின்னாச்சுன்னா, ஹெட்ஜிங் ரேஷியோ. ஹெட்ஜிங் ரேஷியோவ வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றது அப்டின்றத வந்துட்டு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்ஷன் எக்ஸ்பீரியம் ஐடிஎம். அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து நீங்க வாங்கிட்டீங்க. ஒரு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்ஸ்ல வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா, வாங்கியிருக்கிறீங்களோ, இல்ல வித்திருக்கிறீங்களோ, அது வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு ஐடிஎம்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து ஏதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ அதுல இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்டின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்துட்டு டெல்டாவ வந்துட்டு நம்ம வந்துட்டு பயன்படுத்துவோம். ஸோ, அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ உள்ள போயிடுவோம். அப்ப டெல்டாவ வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது 3 இதா வந்துட்டு யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு வந்து டைரக்ஷனல் பயாஸ். இது வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்துட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து ஹெட்ஜிங் ரேஷியோ. இது வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடிஎம். இப்ப இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவும். ஹெட்ஜிங் ரேஷியோவுக்கு போயிடுவோம். ஹெட்ஜிங் ரேஷியோ. அது டி தான் அப்படி போட்டு வச்சிருக்கிறேன் நானு. இப்ப இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அ காமா ஸ்கால்பிங்ல தான் வந்துட்டு இத யூஸ் பண்றாங்க. காமா ஸ்கால்பிங் அப்டின்னாச்சுன்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, ஆ ஸ்ட்ராடல் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. லாங் ஸ்ட்ராடலு. லாங் ஸ்ட்ராடல்ல என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்குவோம். 25,000ன்னு எடுத்துக்குவோம். 25,000 சிஇ, அடுத்தது 25,000 பிஇ. இது 2த்தையும் எடுத்து, இது 2த்துலயும் வந்துட்டு ஆப்ஷன் இத வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணுவாங்க. கால் ஆப்ஷனு 25,000த்துக்கு கால் ஆப்ஷன வந்துட்டு பை பண்ணுவாங்க. இத வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணுவாங்க. இப்ப கால் ஆப்ஷன பை பண்றப்ப, அதுக்கு வந்துட்டு டெல்டா வந்துட்டு என்னவா இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, பாசிட்டிவ் டெல்டா. அதுவே வந்து புட் ஆப்ஷன வந்துட்டு பை பண்றப்ப, அதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் டெல்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இப்போ இதனுடைய டெல்டா வந்துட்டு 0.5ன்னு வச்சுக்குவோம். 0.5 பிளஸ்ன்னு வச்சுக்குவோம். இது வந்துட்டு 0.5 மைனஸ்ன்னு வச்சுக்குவோம்.
இப்ப இதுல ஒரு லாட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு லாட்ன்றது வந்துட்டு 65 குவான்டிட்டி. ஸோ 65 இன்டு 0.5 65 இன்டு 0.5 வந்து எவ்வளோ வருது? 65 எங்க கால்குலேட்டரு? 65 இன்டு 0.5 32.5 ஆ 32.5 டெல்டா. எதனுடைய டெல்டா? இதனுடைய டெல்டா வந்து 32.5 பிளஸ். ஏன்னா டெல்டா வந்து பிளஸ். அப்ப இது வந்து மைனஸ் 0.5 அப்டின்னாச்சுன்னா, இது வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ இதனுடைய டெல்டாவும் வந்து என்ன வரும் அப்டின்னாச்சுன்னா, அதே 32.5 தான் வரும். ஆனா மைனஸ்ல வரும். ஸோ இது 2த்தையும் வந்து நம்ம கூட்டணும் அப்டின்னாச்சுன்னா, டோட்டல் வந்துட்டு 0 வந்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராடல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்றப்ப அதனுடைய டோட்டல் டெல்டா வந்துட்டு 0வா இருக்கிறபடி. ஆனா பிராக்டிகலா வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஆப்ஷன் செயின்ல இது எக்ஸாக்ட்டா வந்துட்டு 0.5ன்னு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஆ சி கால் ஆப்ஷனுடைய டெல்டா வந்துட்டு 0.56 அப்டின்னு இருந்ததுன்னா, ஆ புட் ஆப்ஷனுடைய டெல்டா வந்துட்டு மைனஸ் 0.44 இருக்கும். 44 இது 2த்தையும் நீங்க கூட்டுனீங்க அப்டின்னாச்சுன்னா 1 வரும். இப்படிதான் வந்துட்டு டெல்டா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு டெல்டா தெரிஞ்சாலே, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸினுடைய ஒரு சைடு டெல்டா தெரிஞ்சதுனால, இன்னொரு சைடு டெல்டா வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணிறலாம். ஏன்னா, கால் ஆப்ஷன் டெல்டா அதாவது வந்து சிஇ டெல்டா பிளஸ்ஸு பிஇ டெல்டா. இது 2த்தினுடைய இது வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணா இருக்கும். அதுல வந்துட்டு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வரது வரும். சைன் பண்றது வந்துட்டு சைன மட்டும் மாத்தி போடணும். இப்ப 56ஓட 44 கூட்டுனோம்னா 1 வந்துரும். 56ஓட 0.56ஓட 0.44 ஆட் பண்ணோம்னா 1 கிடைச்சிரும். அப்ப இந்த மாதிரி தான் வரும். இந்த 1ன்றது தான் வந்து சப்போஸ் இது வந்துட்டு 55ன்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. இது வந்து 45 ஆகும். ஸோ இந்த மாரி தான் இருக்கும். இது நீங்க ஆப்ஷன் செயின்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப கரெக்ட்டா வந்து அதுக்கு வந்து எவ்வளோ வாங்கணும் குவான்டிட்டி அப்படின்றத வந்துட்டு பார்த்து வாங்கணும். ஒரு லாங் ஸ்ட்ராடல் ஃபார்ம் பண்றப்ப உங்களுக்கு என்ன வருது அப்படின்னாச்சுன்னா, ஒரு கால் ஆப்ஷன் வந்துட்டு எவ்வளோ பை பண்றீங்களோ, அதனுடைய டெல்டாக்கு தகுந்த மாதிரி ஆனா ஆப்போசிட்ல இருக்கும் சைனு. அதே மாதிரி நீங்க வந்துட்டு புட் ஆப்ஷனையும் வந்துட்டு பை பண்ணிறணும். ஸோ இதுதான் வந்துட்டு காமா ஸ்கால்பிங்க வந்து ஆரம்பிக்கிற விளையாட்டினுடைய ஸ்டார்ட்டிங். அதாவது வந்து எப்படின்னா, ஒரு ஃபார்ம் பண்றோம். ஃபார்ம் பண்றப்ப டெல்டா நியூட்ரல் அப்படின்றத தான் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும். அப்ப அதுதான் வந்து டெல்டா நியூட்ரல். இப்ப டெல்டா நியூட்ரல்னா என்ன அப்படின்னா, டெல்டா ஈக்குவல் டூ 0 வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டெல்டா நியூட்ரல வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண பின்னாடி பிரைஸ் வந்து மேலயும் கீழயும் போறதால என்ன ஆகும் அப்படின்னுச்சுன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 25,000 சிஇ, 25,000 பிஇ. இப்ப இது வந்து எவ்வளோன்னு பார்த்தோம். 0.550ன்னு வச்சுக்குவோம். இது வந்துட்டு -0.50 2ம் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்ப பிரைஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்டின்னாச்சுன்னா, எது ஆப்ஷன் பிரைஸ் கிடையாது. நிஃப்டி. நிஃப்டி வந்து மேல ஏறுது. நிஃப்டி வந்து மேல ஏறுது. ஸோ நிஃப்டி வந்து மேல ஏறுது அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் ஏறுதுன்னாச்சுன்னா, கால் ஆப்ஷனுடைய வேல்யூ வந்து ஏறும். கால் ஆப்ஷனுடைய டெல்டாவும் வந்துட்டு ஏறும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷனுடைய டெல்டா வந்துட்டு 0.60 ஆயிடுது. கால் ஆப்ஷனுடைய டெல்டா. எதனால அப்படி ஆச்சு? நிஃப்டி வந்து பிரைஸ் ஏறுனதால. அதே நேரத்துல புட் ஆப்ஷனுடைய டெல்டா வந்துட்டு 0.40வா குறைஞ்சிரும். ஏன்னா பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. அகைன்ஸ்ட்டா போயிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு டெல்டா வந்துட்டு குறையுது. இப்படி குறையறப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். இங்க என்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு
நீங்க வந்துட்டு ஒரு 100 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 100 ஸ்டாக்ஸ் வாங்குனீங்க. அதனுடைய விலை வந்துட்டு உங்களுக்கு என்னவா இருந்தது அப்டின்னாச்சுன்னா, வந்து ஒண்ணுமே வாங்கல. சாரி. இருங்க. முதல்ல வந்துட்டு 0வா வந்து டெல்டா வந்துட்டு 0வா 0 ஆன பின்னாடி, அப்ப 0வா இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு என்னவா இருந்தது அப்டின்னாச்சுன்னா, இந்த ஒரு லாட் வந்து நீங்க வாங்கியிருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு, இது வந்து ஒரு லாட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. உதாரணத்துக்கு போடுறேன். ஒரு லாட். ஆனா அதிகமா லாட் வாங்குவாங்க. இது ஒரு லாட். ஆரம்பத்துல வாங்குனீங்க. அப்ப வந்து நீங்க ஆரம்பத்துல வாங்குறப்ப 2த்துக்கும் வந்துட்டு டெல்டா வந்துட்டு 0.5 இருந்தது. 0.50 தான் இருந்தது. ஆனா சைன் மட்டும் மாறி இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரைஸ் ஏறுனதால, இது என்ன ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, 0.6 ஆயிப்போச்சு. இது வந்து 0.4 குறைஞ்சிடுச்சு. மைனஸ். இப்ப இதனுடைய டெல்டாவ வந்துட்டு கால்குலேட் பண்ணி 0 வருதா அப்டின்னு பார்க்கணும். ஸோ அப்ப என்னன்னா 65 இன்டு 0.6 கால் ஆப்ஷன். அது போட்டோம்னா எவ்வளோ வரும்? போடுறேன் இருங்க. 65 இன்டு 0.60 39 வருது. டெல்டா வந்துட்டு 39. அடுத்தது 65 புட்டினுடைய டெல்டா மைனஸ் 0.40. இதனுடைய டெல்டா என்னன்னு பார்ப்போம். 65 இன்டு 0.40 மைனஸ் 26. அப்ப மைனஸ் 26. அப்ப இது 2த்தையும் கூட்டுனோம்னா என்ன வரும்னா, 9ல 6 போச்சு அப்படின்னாச்சுன்னா, 3 3ல 1 13 பிளஸ் 13. அப்ப டெல்டா வந்துட்டு இஸ் நாட் ஈக்குவல் டூ 0. 13 ஆயிடுச்சு. இப்படி 13 ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, இப்ப டெல்டாவ வந்துட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நெகட்டிவ் 13 டெல்டாவ ஆட் பண்ணணும். இப்ப ஏன்னா வந்து முன்னாடி வந்து நியூட்ரலா இருந்தது. 0வா இருந்தது டெல்டா. இப்ப பிரைஸ் ஏறுனதால, கால் ஆப்ஷனுடைய டெல்டா அதிகமாகி, புட் ஆப்ஷனுடைய டெல்டா குறைஞ்சதால, இம்பேலன்ஸ் ஆயிப்போச்சு. 0வா இருந்தது வந்துட்டு பிளஸ் 13 ஆயிப்போச்சு. ஸோ, இப்ப பிளஸ் 13 ஆயிடுச்சுன்னா, இப்ப அந்த டெல்டாவ வந்துட்டு திருப்பி வந்து நம்ம 0வுக்கு கொண்டு வரணும்னா, ஒரு மைனஸ் 13 வந்துட்டு ஆட் பண்ணணும். மைனஸ் 13 டெல்டாவ வந்துட்டு இதோட சேர்த்தோம்னா வந்துரும். அத ஆட் பண்றதுக்காக என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, ஒரு 13 ஷேர்ஸ வந்துட்டு வாங்கணும். பை பண்ணணும். இல்லாட்டின்னா 13 இத வந்து வாங்கணும். எது? ஃபியூச்சர்ஸ வந்துட்டு வாங்கணும். ஃபியூச்சர்ஸ வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, லாட் கணக்குல தான் வாங்கி ஆகணும். ஷேர்ஸ வந்துட்டு நீங்க வாங்குனீங்கன்னா, அந்த 13 இந்த சில்லறையா வந்துட்டு நீங்க வந்துட்டு வாங்கிரலாம். இப்ப ஷேர்ஸ வாங்குறத நம்ம எடுத்துக்குவோம். நம்ம இப்ப ஷேர்ஸ வாங்கிட்டோம். ஷேர்ஸ வந்துட்டு எந்த ஷேரா இருந்தாலும், எந்த ஸ்டாக் அது ரிலையன்ஸா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குனீங்கன்னா, அதனுடைய டெல்டா ஆல்வேஸ் ஈக்குவல் டூ 1 பை பண்ணீங்கன்னா. அதுவே வந்து இது வந்துட்டு பை பண்ணலாம். அதுவே வந்து ஒரு ஸ்டாக்க வந்துட்டு நீங்க செல் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, அதனுடைய டெல்டா வந்துட்டு -1. இப்ப நம்மளுக்கு தேவை என்ன அப்டின்னாச்சுன்னா, -13 டெல்டாவ தான் ஆட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க வாங்கக்கூடாது, விக்கணும். அது எத்தன இது விக்கணும்? 13 ஸ்டாக்ஸ வந்துட்டு வித்துட்டோம் அப்டின்னாச்சுன்னா, 13 ஷேர வித்துட்டோம்னா, -13 டெல்டா நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்ப நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இப்ப கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் மட்டும் இல்ல. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் மட்டும் இல்ல. இப்ப அது கூட சேர்ந்து வாங்குன இந்த 13 ஸ்டாக்ஸும் ஷார்ட் பொசிஷனும் சேர்ந்து போச்சு. அப்ப நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவினுடைய ஒட்டுமொத்த டெல்டாவ கால்குலேட் பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, இட்ஸ் 0. அப்ப
இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு மெயின்டெயின் பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, நெறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க நீங்க அப்டின்னா, அதனுடைய டெல்டாவ வந்துட்டு நீங்க நியூட்ரலைஸ் பண்ணி 0ல வச்சிருந்தீங்கன்னா, டைரக்ஷனல் பயாஸ் அதாவது விலை ஏற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட். ஸோ இதுக்காக வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்டாக்ஸ வந்துட்டு ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு இது வந்து ஆட் ஆயி போச்சு. இப்ப ஏற்கனவே கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் மட்டும் தான் உங்க இதுல இருந்தது. பொசிஷனா இருந்தது. ஹோல்டிங் பொசிஷன் நீங்க. ஹோல்ட் பண்ணது. இப்ப அடுத்ததா வந்துட்டு ஸ்டாக்ஸ வேற நீங்க வித்ததால ஷார்ட் பொசிஷன் வேற உங்களுடைய இதுல சேர்ந்துருச்சு. சேர்ந்ததால ஒட்டுமொத்தமா எல்லா டெல்டாவையும் கால்குலேட் பண்ணி பார்க்கிறப்ப 0 வந்துருச்சு. ஏன்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்டின்னாச்சுன்னா, 13 ஸ்டாக்ஸ வந்துட்டு வித்திருக்கிறீங்க. இதுதான் வந்துட்டு டெல்டா ஹெட்ஜிங் அப்டின்றது. இப்ப டெல்டா ஹெட்ஜிங்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, டெல்டா வந்து 0ல இருந்து மாறுறப்ப 0ல இருந்து அது பிளஸ் ஆவோ, மைனஸ் ஆவோ மாறிச்சு அப்டின்னாச்சுன்னா, மறுபடியும் அத வந்து 0வுக்கு கொண்டு வர்றதுக்காக எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கணும், இல்ல எவ்வளோ ஸ்டாக்ஸ் விக்கணும் அப்டின்றத வந்துட்டு சொல்றது தான் டெல்டா ஹெட்ஜிங். அப்ப இங்க வந்து நம்ம போட்ட கணக்குப்படி என்ன சொல்லுது? பிளஸ் 13 டெல்டா வந்துட்டு பிளஸ் 13ஆ வருது. அப்ப இதுதான் வந்து டெல்டா ஹெட்ஜிங். அப்ப வந்து 13 ஸ்டாக்ஸ் வந்து 13 ஸ்டாக்ஸ் இது டெல்டா அதிகமா இருக்கிறதால 13 ஸ்டாக்ஸ வந்து வித்து -13 டெல்டாவ வந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள கொண்டாந்து, ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோனுடைய டெல்டாவ வந்துட்டு நம்ம வந்து 0வா ஆக்கி, டைரக்ஷனல் ரிஸ்க்ல இருந்து நம்ம போர்ட்ஃபோலியோவ காப்பாத்தணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்துட்டு டெல்டா வந்துட்டு யூஸ் ஆகும். இந்த இது. இதுக்காக இது வந்து பொதுவா வந்து காமா ஸ்கால்பிங் இது இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ஸ்ல வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த காமா ஸ்கால்பிங். இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, நம்ம நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுல டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்துட்டு ரொம்ப அதிகம். எஸ்டிடி டிரான்சாக்ஷன் சார்ஜ்லாம் அதிகம். நீங்க டெல்டாவ வந்துட்டு நியூட்ரல் பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க வாங்கிட்டும், வித்துக்கிட்டும், வாங்கிட்டும், வித்துக்கிட்டும் இருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, டிரான்சாக்ஷன் சார்ஜே எங்கேயோ போயிடும். ஸோ, அதனால வந்துட்டு இது வந்து ஒரு சில இன்ஸ்டிடியூஷனல் அவங்க டைரக்ட்டா வந்து என்எஸ்சியோட என்ன அக்ரீமெண்ட்ல இருக்காங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு வேள கன்செஷன் மாரி தராங்களா? ஆ அப்படின்றதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது. ஸோ, அவங்களுக்கு தான் இது வந்துட்டு ஒத்து வரும். ரீட்டெய்லர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த காமா ஸ்கால்பிங்கே வந்துட்டு ஒத்து வராது. ஆ ஆனா நம்ம ஏன் அத வந்து அப்புறம் தேவையில்லாம எதுக்கு அத வந்து நம்ம பார்க்குறோம் அப்டின்னாச்சுன்னா, தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். அந்த டெல்டா ஹெட்ஜிங்னா என்ன அப்டின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப டெல்டா ஹெட்ஜிங்னா ஒண்ணுமே கிடையாது. போர்ட்ஃபோலியோ வந்துட்டு 0ல வந்துட்டு மெயின்டெயின் பண்ணணும் டெல்டாவ. அத 0ல மெயின்டெயின் பண்றதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு இத வந்துட்டு பண்றது தான். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோல வந்துட்டு ஒரு 10 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறீங்க. அ லாங் பொசிஷனு. ஷார்ட் பண்ணி ஒரு 10 வச்சிருக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா நீங்க டெல்டா 0ல தான் இருக்கும். ஏன்னா, ஷார்ட் பண்ணது 10 இருக்கு. லாங் பொசிஷனும் 10 இருக்கு. இல்ல அது இல்லாம வித்தியாசப்பட்டு மாறி இருந்தது அப்டின்னாச்சுன்னா, அத நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இல்ல வாங்கணுமோ, விக்கணுமோ அந்த மாரி வந்துட்டு பண்ற இது வந்துட்டு தான் வந்துட்டு டெல்டா ஹெட்ஜிங். அதுக்காக எவ்வளோ வாங்கணும், விக்கணும் அப்டின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இதுதான் டெல்டா ஹெட்ஜிங். அப்ப டெல்டாவ வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? அப்ப டெல்டாவ வச்சுக்கிட்டு பயாஸ கண்டுபிடிச்சோம். போன கிளாஸ்ல. மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கா, பியரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்றத பார்த்தோம். இப்ப இந்த இதுல வந்துட்டு டெல்டாவ வந்துட்டு நியூட்ரல்ல மெயின்டெயின் பண்றதுக்காக, ஹெட்ஜிங் பண்றதுக்காக எவ்வளோ ஸ்டாக்ஸ வாங்கணும், இல்ல எவ்வளோ ஸ்டாக்ஸ விக்கணும் அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இத வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். இந்த டெல்டா ஹெட்ஜிங் அப்படின்றது. ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடிஎம். இந்த டெல்டா ஹெட்ஜிங்ல வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்தது நம்ம அதுக்கு போவோம். அருண் ஏதாவது கேட்கணுமா? டெல்டா ஹெட்ஜிங்ல. இல்ல சார், இல்ல சார். ஏன்னா நான் ஒழுங்கா சொன்னேனான்னு தெரியல. அதான் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஓகே. இப்ப வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடிஎம்.
அதான் நான் இது ஏன் இந்த இதான் 3 இதுதான். 3 இதுக்காக டெல்டா வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து டைரக்ஷனல் பயாஸ் அது பார்த்துட்டோம் போன கிளாஸ்லயே. இப்போ வந்து எட்ஜிங் ரேஷியோ. அ அடுத்தது வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடிஎம். இத வந்துட்டு இப்போ பார்ப்போம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடிஎம்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, ரொம்ப சிம்பிளான ஒண்ணு தான். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் அந்த கிளாஸ்லயே வந்து இந்த டெல்டாவ பத்தி சொல்றப்பயே சொன்னேன் நானு. ஆ அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு நீங்க ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்க. கால் ஆப்ஷன் வந்துட்டு வாங்குறீங்க. ஒரு 25,000ன்னு வச்சுக்கங்க. 25,000 கால் ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணிட்டீங்க. அதனுடைய டெல்டா வந்துட்டு 0.6ன்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. 0.6 அப்டின்னா என்ன ரஃப்லி என்னன்னா 60% எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஐடிஎம்ல ஐடிஎம்மாக எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐடிஎம்ன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இன் த மனி. அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். ஒண்ணுமே மதிப்பே இல்லாம 0வா ஆகாம சம்திங் அது வந்து இருக்கும். அந்த இதுக்கு தான் வந்துட்டு இந்த டெல்டாவ வச்சு ரஃப்பா வந்துட்டு கால்குலேட் பண்றது 60% அப்டின்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து கரெக்ட்டா இதா இருக்குன்னா, கரெக்ட்டாலாம் கிடையாது. அது வந்து என்னன்னா, ஏறக்குறைய வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அது வந்து மேபி 65% கூட இருக்கலாம். மேபி 55 கூட இருக்கலாம். ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்கும். ஆனா, அதனுடைய இது வந்து ஆவரேஜா ஒரு 60% வந்து வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்துட்டு, அது வந்துட்டு இன் த மனி ஐடிஎம் ஆப்ஷனா வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு. இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன். இது பார்த்து இதுக்கு வந்து பெரிய ஒரு கணக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே 0. இப்போ 0.4 அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம்? 0.4 அப்படின்னாச்சுன்னா 40% வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்ப 40% அப்படின்னாச்சுனாலே 50க்கு கீழ குறைஞ்சதுனாலே 50 வந்தாலே 50, 50 ஆயி போயிடுது. டாஸ் மாரி ஆயிடும். அப்ப 60க்கு மேல இருந்ததுன்னா கொஞ்சம் எட்ஜ் இருக்கு. ஏதோ ஐடிஎம் ஆகும் அப்படின்ட்டு. 50 கீழ குறைஞ்சதுன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்ட்டு. இது ஜெனரலா உங்களுடைய இதுலயே வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப நம்ம எதுக்கு போப்போறோம் அப்டின்னாச்சுன்னா, இதுல நான் எழுதல. இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னபடி, ஆ அ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பத்தி பார்ப்போம். ஓஐ. ஓ நம்ம என்எஸ்சி வெப்சைட்ல வந்துட்டு ஓஐன்னு குடுத்து ஒரு டேட்டா இருக்கும். அது வந்து லாட் குடுத்துருக்கா, கான்ட்ராக்ட்ட குடுத்துருக்காங்களா அவங்க? யாருக்கா தெரியுமா? லார்ஜ் சைஸ் தான் சார் இருக்கும் அதுல. லாட் சைஸ். நல்லா தெரியுமா? அப்படிதான் சார் பார்த்துருக்கேன் நானு. ஆமா. ஏன்னா 10, 15ன்லாம் வந்ததுன்னா எங்க அது குவான்டிட்டியே 65 தான் வரணும். இல்ல? ம். ஏன் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். என்எஸ்சி சார் 65னா 5 இல்லன்னா 10 அந்த மாரி ரவுண்ட் ஃபிகரா தானே சார் வரும். இது வந்து நடுவுல கூட வரும் சார் சம்டைம் நான் பார்த்துருக்கேன். ம். ஆமா. 102லாம் எங்க வரும்ல? இதெல்லாம் 102 இருக்கு. ஓய். 102, 65, 65லாம் வராது. அது லாட் சைஸ் தான். ஓகே. அப்ப ஓஐ வந்து நம்மளுக்கு வந்துட்டு லாட் சைஸ்ல தான் வந்துட்டு என்எஸ்சில வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது நெறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகும். இது சில நேரத்துல. இவன் லாட் சைஸ குடுத்துருக்கானா, கான்ட்ராக்ட் குவான்டிட்டிய குடுத்துருக்கானா அப்டின்ட்டு. ஸோ லாட் சைஸ். ஓகே. இப்ப இத பத்தி பார்ப்போம் நம்ம. இப்ப ஒரு கால் ஆப்ஷனு ஒரு
ஒருத்தர் வந்துட்டு ஒரு செல்லர் வந்து ரைட்டர். செல்லர தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரைட்டர்ன்னுவோம். செல் பண்ணவங்கள வந்துட்டு ரைட்டர்ன்னு சொல்லுவோம். அத வந்துட்டு கால் ஆப்ஷன வந்துட்டு விக்கிறத வந்துட்டு ரைட்டிங்ன்னு சொல்லுவோம். அது எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னுச்சுன்னா, அது வந்து ஒரு கான்ட்ராக்ட். சோ அந்த கான்ட்ராக்ட்ட வந்து அவங்க தான் வந்துட்டு செல் பண்றாங்க. அவங்க தான் கிரியேட்டர். அந்த கான்ட்ராக்ட்ட வந்துட்டு உருவாக்குறது வந்துட்டு அவங்க தான். பையர் கிடையாது. பையர் வந்துட்டு அத வாங்கி ஹோல்டு பண்றவங்க. அதனால பையர வந்துட்டு எப்போதும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னுச்சுன்னா, ஹோல்டர் அப்படின்னுவாங்க. ஒரு கான்ட்ராக்ட்ட வந்துட்டு ஹோல்டு பண்றவரு அப்படின்னுவாங்க. இப்போ ரைட்டர் வந்துட்டு ஒரு ஒரு சி அதே நம்மளுடைய இது 25,000 எடுத்துக்குவோம். இப்போ 25,000 கால் ஆப்ஷன்ல வந்துட்டு அ ரைட்டர் வந்துட்டு ஒரு 10 லாட் வந்துட்டு ரைட் பண்றாரு. 10 லாட் வந்துட்டு ரைட் பண்றாரு. ரைட் பண்றப்ப அதாவது ரைட் பண்ணி விக்கிறாரு. அத வந்து ஒருத்தர் வந்துட்டு வாங்கிர்றாரு. இப்ப இதனுடைய ஓஐ வந்து 10. அந்த கால் ஆப்ஷனுடைய ஓஐ வந்து 10. ஏன் அப்டின்னாச்சுன்னா, ஒருத்தர் வித்திருக்கிறாரு, இன்னொருத்தர் வாங்கியிருக்கிறாரு. அப்ப அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பைரி ஆகல. எக்ஸ்பைரி டேட் வரல. ஸ்டில் வந்துட்டு ஆக்டிவா இருக்கு. இப்ப இதுல வந்து என்னன்னா, இந்த கான்ட்ராக்ட் எப்போ குறையும்? இது வந்துட்டு ரைட்டர்ன்னு வச்சுக்குவோம். அந்த செல்லர் திரும்ப வாங்கும்போது தானே சார் அது குறையும்? ஆம். இத வந்துட்டு பை பண்றாங்க. அத வந்துட்டு திருப்பி இவரு வந்து அத வந்துட்டு பை பண்ணா தான் வந்துட்டு அது வந்துட்டு குளோஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி அப்படின்னாச்சுன்னா, அந்த 10ன்றது அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு சேஞ்சுமே வராது. அப்ப இடையில இப்ப நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா? இப்ப நம்மலாம் வந்து என்ன பண்ணுவோம்? பையரு ஒண்ண வாங்குவோம். திடீர்னு நம்ம வந்துட்டு ஏறுன உடனே வித்துருவோம் அத ப்ராஃபிட்டுக்கு. இல்ல லாஸ் ஆனாலும் வித்துருவோம். ஸோ அப்ப நம்ம வந்துட்டு செல்லரா அப்படின்னாச்சுன்னா, நம்ம செல்லர்லாம் கிடையாது நம்ம. நம்ம ஹோல்டர் தான். நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா, அந்த கான்ட்ராக்ட்ட வந்துட்டு இன்னொருத்தருக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுர்றோம். மாத்தி விட்டுர்றோம். நம்ம வாங்குன கான்ட்ராக்ட்ட இன்னொருத்தர்ட்ட தள்ளி விட்டுர்றோம். அப்ப அத வந்துட்டு அவரு வாங்குறாரு. அவரு வந்துட்டு பையர் தான். அப்ப செல்லர் வந்துட்டு ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இப்ப ஆனா ஆக்சுவல் மார்க்கெட்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நெறைய பேர் வந்து செல் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லிக்கிறேன். சோ, அப்ப வந்துட்டு அவரு வந்துட்டு செல் பண்றாரு. செல் பண்ண பின்னாடி அது இன்னொருத்தர்ட்ட போது. அவரு வந்துட்டு அவரு ப்ராஃபிட் பார்த்துட்டு இன்னொருத்தர்ட்ட விக்கிறாரு. அவரு ப்ராஃபிட் பார்த்துட்டு விக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வாங்குறவரு லாஸ் ஆகுது. அவரு கண்ட்ரோல் பண்ண முடியாம லாஸுக்குன்னு வித்துடுறாரு. இப்படியே வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குது. ஓஏ வந்து 10லயே தான் இருக்கும். அந்த 10ல இருந்து அது எப்ப குறையும் அப்டின்னாச்சுன்னா, இத எப்ப அந்த ரைட் பண்ணாரோ, அவரு உள்ள வந்து இந்த 10யும் வாங்கிட்டாருன்னா, இந்த ஓஐ வந்து 0வா மாறிடும். அப்ப ஓஐ வந்து குறையணும் அப்டின்னாச்சுன்னா, வித்தவங்க யாரோ ரைட்டர் வந்து ஒரிஜினல் ரைட்டர். இடையில வாங்கி, வாங்கி விக்கிறவங்க கிடையாது. நம்மள மாரி ஒரு ஆப்ஷன வாங்குறது, அப்புறம் விக்கிறது இது கணக்கு கிடையாது. யார் ஒரிஜினலா வந்துட்டு மார்ஜின் மணிலாம் வச்சு வித்தாங்களோ, அவங்க வந்து அத திருப்பி வந்துட்டு பைபேக் பண்ணா தான் வந்துட்டு 0வா ஆகும். அப்ப இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, இப்ப இது வந்துட்டு ஓஐ படம் அப்டி இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 25,000ன்னு வச்சுக்குவோம். இது சடனா மேல ஏறுது அப்டின்னாச்சுன்னா, என்ன அர்த்தம்? இல்ல அது சடனா இப்டி கீழ இறங்கிடுச்சு அப்டின்னாச்சுன்னா என்ன அர்த்தம்? இது இங்க வந்து ஏறிடுச்சு. இங்க வந்து இறங்கிடுச்சு. அப்ப இந்த பார்ட் எதனால ஏறுச்சு? இந்த பார்ட் எதனால ஏறுச்சு? இந்த பார்ட் எதனால இறங்கிச்சு? கீழ இறங்கிச்சு. இது ஏன் ஏறுச்சு? ஸோ இத வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இப்ப. அனலைஸ் பண்ணா தான் நம்மளுக்கு வந்துட்டு இருங்க இத அழைச்சுருவோம் இத. எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகுது.
இப்ப 10 இருக்கு ஓஏ. 10 சடனா வந்து என்னவா ஆயிடுது அப்டின்னாச்சுன்னா, 15 ஆயிடுச்சு. அப்ப ஏறிடுச்சு. 2வது கேஸ்ல வந்துட்டு அந்த 10 வந்து ஒரு 5 ஆயி போச்சு. இறங்கிருக்கு. இப்ப இந்த 2 இதுலயுமே என்ன நடந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, 10, 15 ஆகுறதுக்கு காரணம் வந்து, இவரு அடிஷனலா இன்னும் ஒரு 5 வந்து வித்திருக்கிறாரு. அடிஷனலா. சோ இங்க வந்து இன்னொரு சினாரியோல வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்டின்னாச்சுன்னா, என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, இந்த 10 வித்தவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்டின்னாச்சுன்னா, 5 வந்துட்டு பைபேக் பண்ணிட்டாரு. சோ இதான் வந்து எதார்த்தம். இதுதான் வந்து நடக்குது. அப்ப வித்தவங்க வந்துட்டு அடிஷனலா இன்னும் விக்கிறாங்க அப்டின்னாச்சுன்னா, ஓஏ ஏறிட்டே போகும். இல்ல அவங்க வித்தத வந்துட்டு திருப்பி வாங்குறாங்க அப்டின்னாச்சுன்னா, ஓஏ வந்து குறையும். அப்ப இந்த ஓஏ ஏறுது, ஓஏ இறங்குது அப்டின்னாச்சுன்னா, என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு மெயின் காரணம் வந்து பையரா, செல்லரா அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, மெயினா வந்து செல்லர் தான். அதனால தான் இப்ப ஒரு இன்னொரு விஷயம். இத எடுத்துக்குவோம். இது சென்சிபிள ஓப்பன் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓப்பன் பண்ணிறேன். ஓகே. இப்ப இத வந்து பார்ப்போம். இது நம்ம ரியல் மார்க்கெட் இது. நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகப் போற ஆப்ஷனுடைய கான்ட்ராக்டினுடைய ஓஐ. ஆ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இப்ப பிரைஸ் வந்துட்டு எங்க இருக்கு அப்டின்னாச்சுன்னா, 25,867ல குளோஸ் ஆயிருக்கு. ஆ இங்க பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல ஒரு பார் இருக்கு. இது வந்து எதனுடையனா புட்டினுடைய ஓஐ எவ்வளோ இருக்கு அப்டின்னாச்சுன்னா, 1.49 குரோர் இருக்கு. 1.49 கோடி இருக்கு ஓஐ. ஆ கால் ஓஐ வந்து எவ்வளோ இருக்கு அப்டின்னாச்சுன்னா, 78.45 லேக்ஸ் இருக்கு. 78.45 லேக்ஸ் இந்த இது. ஆ கால் ஓஐ. இது கால் ஓஐ வந்து ரெட்டு. கிரீன் வந்துட்டு புட்டு ஓஐ. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க. பார்க்கிறப்ப 2 மட்டும் கொஞ்சம் அதிகமா உயரமா இருக்கு. என்ன அப்டின்னாச்சுன்னா, இது கொஞ்சம் உயரமா இருக்கு. அதோட இது ரொம்ப உயரமா இருக்கு. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இருக்கு. சோ, அப்ப இது உயரமா இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பையரா, செல்லரான்னு யோசிச்சோம். நம்ம என்ன சொன்னோம்? அது ஏறுனாலும் சரி, அது இறங்குனாலும் சரி, அதுக்கு காரணம் வந்துட்டு செல்லர் தான் அப்டின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா, அவங்க வித்தா தான் வந்துட்டு ஏறும். அவங்க வந்துட்டு திருப்பி பைபேக் பண்ணா தான் அது வந்துட்டு இறங்கும். இது இல்லாம வந்துட்டு நமக்குள்ளேயே ஒரு பையர் நான் போயிட்டு வாங்கிட்டு, எனக்கு இன்னொரு இருக்கிறத வந்துட்டு உங்கள்கிட்ட விக்கிறதும், நீங்க இன்னொருத்தருக்கு விக்கிறதும், இதனால வந்துட்டு ஓஏல எந்த சேஞ்சும் நடக்க போறதே இல்ல. அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கை மாறிட்டு இருக்கு. அவ்வளோதானே ஒழிய, ஓஏ வந்து அப்படிதான் இருக்கும். அப்ப ஓஏ வந்து அதிகமாகுது, கம்மியாகுது அப்படின்னாச்சுன்னா, டெஃபினட்டா அதுக்கு காரணம் வந்து செல்லர் தான். ஓகே. அது வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப இந்த இத வந்து பார்க்கிறப்ப, இத பார்த்துருவோம். இந்த ஓஐ வந்து கால் ஆப்ஷனுடைய ஓஐ. கால் ஆப்ஷன் 26,000 ஸ்ட்ரைக். சோ 26,000 ஸ்ட்ரைக்ல வந்துட்டு, கால் ஆப்ஷன் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த கால் ஆப்ஷன வித்தவங்க தான். ரைட்டர் தான் வந்து காரணம். அப்ப எந்த தைரியத்துல அவங்க விக்கிறாங்க? அவங்க எந்த இதுல வந்து விக்கிறாங்க அப்டின்னாச்சுன்னா, சரி அப்படின்னா நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, அவங்க எப்ப அவங்களுக்கு வந்து லாஸ் வரும்? எப்ப வந்துட்டு ப்ராஃபிட் வரும் அப்டின்னு பார்க்கணும். அப்ப 26,000 கால் ஆப்ஷன வந்துட்டு அவங்க வித்திருக்கிறாங்க அப்டின்னாச்சுன்னா,
பிரைஸு நிஃப்டி 26,000 தாண்டி போகுது, மேல ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு லாஸ் வந்துட்டு அதிகமா வர ஆரம்பிச்சுரும். அப்படி இருக்கும் பட்சத்துல, அவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்களுக்கு, அதாவது நம்ம 26,000த்துல வித்தோம் அப்டின்னாச்சுன்னா, நாளைக்கு எப்படியும் மார்க்கெட் வந்து 26,000 நெருங்கும். நெருங்கி அத கூட தாண்டி போகும். நம்ம லாஸ்ல மாட்டிக்குவோம். அப்டின்ட்டு அவங்க விக்காம இருந்துருவாங்க. அந்த இத. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொண்டு போய் விப்பாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரைக்க வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணதுக்கு கண்டிப்பா வந்துட்டு காரணம் கண்டிப்பா இருக்கும். அது என்னவா இருக்கும்னா, பிரைஸ் அந்த லெவலுக்கு வராது. அத தாண்டி போகாது. அப்டின்ற ஒரு நம்பிக்கை தான். சரி அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இல்லாம அவங்களுக்கு இருக்கிறது மட்டும் கரெக்ட்டா இருக்குமா? அவங்க கணிக்கிறது அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்டின்னாச்சுன்னா, மோஸ்ட்லி ரைட்டர்ஸ் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் தான் வந்துட்டு ஸ்மார்ட் மனி தான் வந்துட்டு ரைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரிசோர்ஸஸ் வந்துட்டு அதிகம். மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்றதும் சரி, எல்லா டேட்டாவும் வந்துட்டு கலெக்ட் பண்றதும் சரி, குயிக்கா எல்லாத்தையும் அதாவது கம்ப்யூட்டரைஸ்ட்ல எல்லாத்தையும் பண்றதுக்குரிய அனைத்து கேப்பபிலிட்டியும் அவங்க கிட்ட இருக்கு. அதனால நம்ம ஒரு இத வந்துட்டு ஒரு பிரைஸ வந்துட்டு பிரெடிக்ட் பண்றத விட, அவங்க வந்துட்டு பிரெடிக்ட் பண்றது வந்துட்டு ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா இருக்கோ என்னமோ, ஆனா வந்து நம்மள விட பெட்டர் அவங்க. ரீட்டெய்லரோட அவங்க பெட்டர். அப்ப அந்த லெவல் வந்து அவங்க சொல்றது லெவல் வந்துட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட முடியாது. அப்ப கண்டிப்பா வந்துட்டு 26,000க்கு மேல வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பிரைஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்றது தான் வந்து எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னாச்சுன்னா, அவங்க அந்த இடத்துல வந்துட்டு நெறைய வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறாங்க. கால் ஆப்ஷன. அப்ப கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, நிஃப்டி அத தாண்டி மேல போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ். அந்த மாரி ஒரு லாஸ் வருதுன்னு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு அந்த இத வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, அடுத்த இதா இருக்கிறது வந்துட்டு இந்த இது இருக்கு. புட் ஆப்ஷன் இருக்கு. இப்ப புட் ஆப்ஷன வந்துட்டு 25,800ல வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப 25,800ல வந்துட்டு புட் ஆப்ஷன வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறாங்க அப்டின்னாச்சுன்னா, என்ன அர்த்தம்? அப்ப எப்ப அவங்களுக்கு லாஸ் வரும்? பிரைஸ் 25,800க்கு கீழ குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு லாஸ் வரும். அப்டின்னா அவங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கிறது வந்து என்ன அப்டின்னாச்சா, 25,800க்கு கீழ வந்துட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்டின்றது தான் அவங்களுடைய வியூவா இருக்கு. அது பிரெடிக்ஷன் சொல்றது கிடையாது. அவங்களுடைய அனலைஸா இருக்கு. சோ, அப்ப அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, அப்ப அவங்க என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றத எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த ஓஏ வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப 25,800க்கும் 26,000த்துக்கும் இடையில வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகும் அப்டின்றது வந்துட்டு ஒரு ஒரு அனலைஸ். எது? ஓஏ வச்சு நம்ம பண்ற அனலைஸ். ரீட்டெயிலர் பண்ற அனலைஸ். ஆனா, இந்த ஓஏய உருவாக்குனதே அவங்க தான். அதனால அவங்க போயிட்டு இந்த ஓஏ வச்செல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா, இதனுடைய கிரியேட்டரே அவங்க தான். அவங்க கிரியேட் பண்ணத நம்ம பார்த்து அனலைஸ் பண்றோம். ரீட்டெயிலர். சரி ஓகே. இப்ப இது வந்துட்டு கிளியர். அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு ஓஏ வந்து அதிகமா இருக்கு. இல்ல ஒரு ஓஏ கம்மியா இருக்குன்னா, கண்டிப்பா வந்துட்டு அது அது வந்துட்டு அவங்க ரைட்டர் தான் பண்ணது. இப்ப மார்க்கெட் வந்துட்டு ரன்னிங்ல இருக்கு. மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. லைவ்ல போயிட்டு இருக்கு. சடனா ஒரு ஓஐ வந்து அதிகமாகுது. சடனா வந்துட்டு ஒரு ஓஐ வந்து அதிகமாகுது. அப்டின்னா என்ன அர்த்தமா இருக்கும்? அப்டின்றத வந்துட்டு பார்க்க போறோம். இது எல்லாமே லாஜிக்கலா தான் திங்க் பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கலா உள்ள போவோம். இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போயிட்டே இருக்கு. சடனா பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த ஓஐ வந்து இப்ப 25,867 இருக்கா? திடீர்னு வந்து 25,850 புட் ஆப்ஷன் ஓஐ வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது. அப்ப ரொம்ப ரைஸ் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, என்ன அர்த்தமா இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்துட்டு கீழ போறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்டின்றது வந்துட்டு கணிக்கலாமா நம்ம? இதுல தான் ஒரு சிக்கல் இருக்கு. பெரிய சிக்கல் இருக்கு. யாரு சொல்லுங்க பாப்போம் யாராவது. சார் அது அங்கேயே இருந்துட்டாலுமே நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம் சார். பிரைஸ் மூவ் ஆகாம. இல்ல. நம்ம இல்ல. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கல. நம்ம வந்து ஒரு அனலிஸ்ட். ஓகே. நம்ம என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த ஓஐ வந்து ரைஸ் ஆகுது. இப்ப 25,850 குட்டியோண்டு இருக்கா புட் ஆப்ஷனு.
இப்ப இந்த புட் ஆமா. ஆப்ஷன் ஓஐ வந்து சர சர சரன்னு மேல ஏறுது. அப்ப லாங் உயருது. பில்டப் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி அஸ்யூம் பண்ணலாம் ஆமா. சார். பில்ட் அப் ஆயிட்டு இருக்கு. இப்ப பில்ட் அப் ஆயிட்டு இருக்குன்னா, இப்ப நீங்க எப்படி என்ன ஒரு கன்க்ளூஷன்க்கு வருவீங்க? எதனால இது பில்ட் அப் ஆகுது? பிரைஸ் கீழ இறங்க போதா? இல்ல மேல போதா? இது வந்து பில்ட் அப் ஆகுறதுக்கு காரணம் என்ன? அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது நிஃப்டி வந்து இதுக்கு மேல இதுக்கு கீழ போகாது அப்படின்ற மாரி அவங்க இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து ஃபீல் பண்ற மாரி அஸ்யூம் பண்ணலாம் சார். ஆமா. அது ஒண்ணு. ஆனா, இப்ப என்ன கொஸ்டின் வருது அப்படின்னாச்சுன்னா, அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் ஒன்லி வந்துட்டு செல்லிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்களா? பையிங்கே பண்ண மாட்டாங்களா அவங்க? சார் இப்ப ஹெட்ஜிங் அடுத்தது அந்த பண்ணணும்னா அந்த கண்டிப்பா பையிங் பண்ணி தான் ஆகணும் அவங்களும். அப்ப வந்துட்டு பை பண்றதுக்கும் வந்துட்டு சான்சஸ் இருக்கு. அப்ப அவங்க பை பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்களுக்கு யார் செல் பண்ணியிருப்பா? இது யாரோ ஒருத்தங்க செல் பண்றாங்க. அது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஓகே. இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஒரு ஓஐ வந்து அதிகமாகுது அப்படின்னாச்சுன்னா, இது வந்துட்டு 2 விதமான காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷனல் வந்துட்டு வித்ததால ஒரு ஓஐ வந்து டெவலப் ஆகியிருக்கு. பில்டப் ஆகியிருக்கு. அப்படின்னாச்சுன்னா, அது வந்துட்டு ஷார்ட் பில்டப். இது ஒரு ரொம்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாரி தெரியும். ஆனா ரொம்ப ஈஸி தான். நான் முதல்ல சொல்றத மட்டும் உள்வாங்கிக்கங்க. அதாவது வித்ததால ஆப்ஷன வித்ததால ஓஐ வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா, அது வந்துட்டு ஷார்ட் பில்டப். அதுவே வந்து ஓஐய வந்து அதாவது ஆப்ஷன வந்து வாங்குனதால அது ஓஐ வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா, லாங் பில்டப். இப்ப இங்க கொஸ்டின் என்னன்னா, நம்ம எப்படி அத வந்துட்டு கண்டுபிடிக்கிறது? லாங் பில்டப் எது? ஷார்ட் பில்டப் எது? அப்படின்னு. அத விட்டுருவோம். அது கண்டுபிடிக்கிறத கூட அப்புறமா விட்டுருவோம். இப்ப இந்த இது வந்துட்டு, இந்த ஓஐ வந்துட்டு ஷார்ட் பண்ணதால, அதாவது வந்துட்டு வித்ததால உண்டான ஓஐயா இருந்ததுன்னா, இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஒரு வால் மேரி பிரைஸ் ஏர்றத தடுத்து நிறுத்திடும். இது ஷார்ட் பில்டப்பா இருந்ததுன்னா. அதாவது ஆப்ஷன இந்த கால் ஆப்ஷன 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ள கால் ஆப்ஷன அதிகமா விற்பனை செ அதிகமா வந்துட்டு வித்ததால, இந்த ஓஐ இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, இது எப்படி மார்க்கெட்ல பிஹேவ் பண்ணும் அப்டின்னாச்சுன்னா, அந்த லெவல்ல 26,000க்கு மேல பிரைஸ் வந்து ஏறாம தடுக்கும். ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுவே இந்த ஓஐ அதாவது 26,000 கால் ஆப்ஷன். இந்த ஓஐ வாங்குனதால மக்கள் வந்து முந்திக் கொண்டு அப்படியே ஆர்வத்தோட வாங்குனதால உண்டாகி இருந்ததுன்னா, இது என்னவா இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸா இருக்காது. ஒரு ஃபியூயலா இருக்கும். பிரைஸ் ஏறிட்டு இருக்கிற பிரைஸ இன்னும் தள்ளி விடும் மேல. இன்னும் மேல போ அப்டின்ட்டு. லாங் பில்டப்பா இருந்ததுன்னா. அப்ப கண்ண மூடிட்டு பிளைண்டா நம்ம வந்துட்டு எதையும் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு உயரமா இருக்கு அப்டின்னாலே, அது வந்துட்டு செல்லர் வந்து வித்ததால தான் அப்டி நடந்திருக்கு. அது வந்துட்டு ஷார்ட் பில்டப் அப்டின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது நம்ம. அது ஒரு ஓஐ நீங்க பார்த்தாச்சுன்னா, அது வந்துட்டு ஷார்ட் பில்டப்பா, இல்ல லாங் பில்டப்பா அப்டின்றத வந்துட்டு பார்க்கணும் நீங்க. ஓகே. சரி. இப்ப இத வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறது? இந்த லாங் பில்டப்பையும், ஷார்ட் பில்டப்பையும் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்டின்னாச்சுன்னா, ஏதாவது ஐடியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மள. எ நானும் யோசிச்சு யோசிச்சு தான் சொல்றேன் நானு. சார் கால் ஓஏ ஏறி இருந்ததுன்னா வந்து ஷார்ட் பில்டப்னும், புட் ஓஏ ஏறி இருந்ததுன்னா லாங் பில்டப்னு சொல்லுவோம்ல சார். ஆ அதான் சார் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் டேவோட அ ஐ மீன் காலோட ஓஐ அந்த ஓஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா லாங் பில்டப். ஸோ அதுபோல ப்ரீவியஸ் டேவோட ஓஐயும் கரண்ட் டேவோட ஓஐயும் டிஃபரன்ஸ் மேபி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஹ. இப்ப ஒ நம்ம நம்ம திருப்பி வருவோம். இது ரொம்ப இது லாஜிக்கா நீங்க யோசித்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இப்ப 10 இருக்குன்னு வச்சுக்கங்க.
நம்ம இந்த கணக்குக்கே வந்துருவோம். இப்ப இனிஷியலா இருக்கிறது வந்துட்டு 10. 10ன்றப்ப இந்த அளவுக்கு போட்டுப்போம். ஒரு லைனு. ஓகே. இது என்ன ஆகுது அப்டின்னாச்சுன்னா, ஆ பிளஸ் ஒரு 5 ஏறுது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஆனா நெறைய ஏறுறதா வச்சுக்கங்க நீங்க. இப்ப வந்து இது ஏறிருக்கு. இது ஏர்றதுக்கு முன்னாடி, இங்க இந்த இதே இருக்குல்ல, ஒட்டு மொத்தமா இந்த இதுவே, இதே எடுத்துக்குவோம். இது ஏர்றதுக்கு முன்னாடி கணக்குலயே எடுத்துக்குவோம். இந்த 10 இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப இது வந்து செல் பண்ணதால வந்த ஓஐயா? இல்லது பை பண்ணதால வந்த ஓஐயா? எத செல் பண்ணி எத பை பண்ணதுன்னு சொல்றோம் அப்டின்னுச்சுன்னா, சி கால் ஆப்ஷன். ஒரு கால் ஆப்ஷன் ஓஐன்னு வச்சுக்கோங்க. 25,000ன்னு வச்சுக்குவோம். இதுவும் வந்துட்டு சி தான். அதே தான். அப்ப இந்த 25,000 கால் ஆப்ஷன வித்ததால இந்த ஓஐ வந்துதா? இது வந்து 25,000 கால் சி. அதாவது என்ன கலரு? காலுக்கு வந்து என்ன கலர் குடுப்போம்? ரெட் தானே குடுப்போம். ஆமா. இந்த ரெட் கலரு, ப்ளூ கலர்லாம் குடுத்து நம்மள வந்துட்டு கன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா சொல்றேன் அத. ஓகே. அப்ப 25,000 கால் ஆப்ஷன் ஓஐ ஏற்கனவே ஒரு 10 வந்து இருக்கு இது. ஓஐ வந்து 10ஆ இருக்கு. இந்த 10 வந்து எதனால வந்தது? செல் பண்ணதால வந்ததா? பை பண்ணதால வந்ததா? அப்படின்றது இப்ப ஒரு கொஸ்டின். இது வந்து செல் பண்ணதால வந்திருந்தது அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் ஏர்றத தடுத்து நிறுத்திடும். இதுவே வந்துட்டு பை பண்ணதால வந்தது அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ நல்லா ஏத்தி விடும் மேல. பிரைஸ் ஏறிட்டே சார் போகும் அது இப்போ பாட்டுக்கு. ஓஐனாலே வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து செல்லர்ஸ் செல் பண்ண வால்யூம் மட்டும் தானே சார் வரும். செல்லர் செல் பண்ணது தான். அதனுடைய அ அதாவது என்ன அப்படின்னாச்சுன்னா, அதனுடைய இன்டென்ஷன் என்ன? இப்ப பர்ட்டிகுலரா நீங்க போயிட்டு நம்ம ரீட்டெய்லர்ன்னு வச்சுக்குவோம். பிரைஸ் இறங்கிட்டே இருக்கு. இறங்கிட்டே இருக்கிறப்ப, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, ஓடி போய் எல்லாருமே புட் ஆப்ஷன வாங்குவோம். புட் ஆப்ஷன வந்துட்டு வாங்குவோம். அப்ப அந்த புட் ஆப்ஷன் வந்துட்டு சர சர சரன்னு அந்த இது வந்துட்டு ஏறும். அப்ப இங்க என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்துட்டு இறங்குது. பிரைஸ் இறங்குறப்ப ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஏறுது. புட் ஆப்ஷன் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னாச்சுன்னா, அங்க என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, லாங் பில்ட் அப் நடக்குது. ஏன்னா, பையர்ஸ் வந்துட்டு உள்ள வர்றாங்க அக்ரெசிவ்வா. பையர்ஸ் வந்துட்டு அக்ரெசிவ்வா வந்துட்டு உள்ள வந்து வாங்குறதால, என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, அந்த ஓஐ வந்து டெவலப் ஆகும். இத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின். இப்ப நீங்க 26,000 பார்த்தோம். 26,000 இதுல வந்து பார்த்தோம். 26,000 இது வந்துட்டு கால் ஆப்ஷன் 26,000. நாளைக்கு போயிட்டு நீங்க 26,000த்துல வந்துட்டு கால் ஆப்ஷன் வாங்குவீங்களா நீங்க? ஒரு பையரா? எக்ஸ்பைரி டே வேற நாளைக்கு. கண்டிப்பா வாங்க மாட்டோம். ஏன்னா பிரைஸ் அங்க போகாது அப்டின்ட்டு நம்ம வாங்க மாட்டோம். இது வராது. அதுவே சடனா வந்துட்டு இங்க ஒரு ஓயை ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க. சர சர சரன்னு ஏறுதுன்னு வச்சுக்கங்க. அதுக்கு வந்து ரீசன் வந்துட்டு எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒருவேள அது இன்னும் பிரைஸ் ஏறும்னு நெனச்சு ரீட்டெயிலர் போய் வாங்குறதா இருக்கலாம். ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கா? யோசிங்க இதெல்லாம். அப்ப 2 இத வந்து நான் முதல்ல சொல்லிர்றோம். ஒண்ணு வந்துட்டு லாங் பில்ட் அப். இன்னொன்னு வந்துட்டு ஷார்ட் பில்ட் அப். பில்ட் அப். பியூஎல்டி பில்ட் அப் யூபி. லாங் பில்ட் அப். லாங் பில்ட் அப்பா இருந்தது அப்டின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன் வந்து லாங் பில்ட் அப்ல வந்திருந்ததுன்னா, பிரைஸ வந்துட்டு ஏத்தி விடும். அதுவே வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு லாங் பில்ட் அப்பா இருந்ததுன்னா, பிரைஸ் இன்னும் இறங்கும் கீழ.
இதுவே வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு ஷார்ட் பில்டப்பா இருந்ததுன்னா, பிரைஸ தடுத்து நிறுத்திடும் ஏற விடாம. அதுவே புட் ஆப்ஷன் வந்துட்டு ஷார்ட் பில்டப்பா இருந்ததுன்னா, கீழ இறங்க விடாம பிரைஸ தடுத்து நிறுத்திடும். ஸோ இதுதான் வந்துட்டு லாஜிக். அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு ஓஐ வந்ததுனாலே, அடுத்தது உங்க மனசுல எழுற கொஸ்டின் என்னவா இருக்கணும்னா, இது லாங் பில்டப்பா? ஷார்ட் பில்டப்பா? இந்த ஓஐ. அப்டின்றது தான் வந்து நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்க்கணும். ஸோ அத பார்க்கறது தான் இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு. இத நம்ம வந்து எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கிறது? லாங் பில்டப்பா? ஷார்ட் பில்டப்பா? அப்டின்னு சொல்லிட்டு. அதுதான். நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு நாள் இருந்திருக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்ப அத வந்துட்டு ஒவ்வொன்னா பார்ப்போம். வந்துட்டு ஷார்ட் பில்டப்ப பத்தி பார்ப்போம். அதாவது ஷார்ட் பில்டப். இதுக்கு வந்துட்டு என்ன ஒரு டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க அப்டின்னாச்சுன்னா, ஓஐ வந்து ரைஸ் ஆகும். ஆனா, பிரைஸ் வந்து ஏறணும். இப்டி இருந்ததுன்னா, இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுன்னா, அது வந்துட்டு ஷார்ட் பில்டப். ஏன்னா, ஒரு இத வந்துட்டு நீங்க வலுக்கட்டாயமா விக்கிறீங்க. அங்க டிமாண்ட் இல்ல. அத வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டு இல்ல. பையர் வந்து கிடையாது. பையருக்கு யாருக்கும் கிடையாதுன்னு இல்ல. பையருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அத வாங்குறதுக்கு. இப்போ ஒரு கால் ஆப்ஷன நீங்க வந்து விக்கிறீங்க. அப்ப அந்த கால் ஆப்ஷன விக்கிறப்ப, பிரைஸ் வந்து அந்த லெவலுக்கு ஏறாதுன்னு பையர் நெனைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப, அந்த கால் ஆப்ஷன யாராவது போய் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஸோ அப்ப வாங்க மாட்டாங்கன்னா, செல்லர் என்ன பண்ணுவான்? விலைய குறைச்சுக்கிட்டே போவான். அவன் ரூ. 100க்கு விக்கிறான் அந்த ஆப்ஷன எவனும் வாங்க மாட்றான் அப்படின்னாச்சுன்னா, அடுத்தது வந்து ரூ. 99க்கு கொண்டு வருவான். ரூ. 98க்கு வருவான். ரூ. 96க்கு வருவான். இப்படியே பிரைஸ இறக்கிக்கிட்டே வருவான். ஸோ பிரைஸ இறக்கிக்கிட்டே வருவான். ஆனா அதே நேரத்துல விற்பனையும் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஓஐ வந்து ஏறிட்டு தான் இருக்கு. ஆனா பிரைஸ் வந்துட்டு குறைஞ்சுகிட்டே இருக்கு. இப்படி இருந்ததுன்னா, ஷார்ட் பில்டப். அப்ப லாங் பில்டப்னா என்ன? லாங் பில்டப்னா என்னன்னா, அதுவும் வந்துட்டு ஓஐ வந்து என்னதான் ஆகும்? அதிலயும் வந்து அதிகமாகும். ஆனா பிரைஸ் வந்து என்ன ஆகும்? பிரைஸும் ஏறும். ஓஐயும் ஏறும், பிரைஸும் ஏறும். சரி இது என்ன கணக்கு அப்டின்னாச்சுன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு விலை ஏறப்போகுதுன்னு தெரியுது. உடனே ஓடி போய் கால் ஆப்ஷன வந்துட்டு வாங்குறதுக்கு முந்தி அடிக்கிறோம். உடனே என்ன பண்றாங்க, செல்லருக்கு அத வித்தா பயங்கர ரிஸ்க். செல்லருக்கு அத வித்தோம்னா பயங்கர ரிஸ்க். ஏன்னா பிரைஸ் ஏறிச்சுன்னா அவன் மாட்டிக்குவான். அதனால அவன் என்ன பண்றான் அப்டின்னாச்சுன்னா, அந்த ஆப்ஷனுடைய பிரைஸ ஏத்திக்கிட்டே போவான் அவன் பாட்டுக்கு. ஆனா பையர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா பிரைஸ் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு அத வாங்க ஆரம்பிப்பான். அப்ப அவங்க வாங்குறதால என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, ஓஏ ஏறிட்டே இருக்கும் அந்த ஆப்ஷன். அந்த கால் ஆப்ஷனுடைய ஓஏ வந்து ஏறிட்டே இருக்கும். அதே சேம் டைம்ல அதனுடைய பிரைஸும் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னா, அது வந்துட்டு லாங் பில்டப். புரியுதுங்களா? புரியுது சார். ஆனா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரியல் மார்க்கெட்ல உட்கார்ந்துட்டு அடுத்த கொஸ்டின் அதுதான். சரி இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஆப்ஷன வாங்க போறோம், விக்க போறோம். இதெல்லாம் உட்கார்ந்து நம்ம எங்க உட்கார்ந்து நோண்டி பார்த்துட்டு இருக்கிறது? அப்படின்ட்டு. ஆனா ஒரு சில வெப்சைட்லலாம் இப்ப அவங்க குடுத்துடுறாங்க. லாங் பில்டப்பா, ஷார்ட் பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப இது வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்ப லாங் பில்டப்னா என்ன? ஷார்ட் பில்டப்னா என்ன அப்படின்ட்டு. அப்ப எப்போ இது வந்து ஒரு காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்ன அப்படின்னாச்சுன்னா, பையர்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டடா ஒண்ண வாங்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, விலை ஏறும் ஆட்டோமேட்டிக்கா.
அவங்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பமே இல்ல. செல்லர் வந்து வலுக்கட்டாயமா விக்கிறான் அப்டின்னாச்சுன்னா, விலைய இன்னும் குறைச்சு தரியா வாங்கிக்கிறேன்னுவாங்க. இன்னும் சீப்பா தரியான்னுவாங்க. விலை குறைஞ்சுகிட்டே இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் தான். காய்கறி மார்க்கெட் கடை மாரி தான். வேற ஒண்ணும் கிடையாது இதுல. ஸோ அப்ப வந்துட்டு அத வச்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு ஷார்ட் பில்டப்பா, லாங் பில்டப்பா அப்டின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப ஓஐன்றது வந்துட்டு எப்போதுமே வந்து ஒரு அ சுவர் மாரி தடுத்து நிறுத்தும் பிரைஸ அப்டின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அது இன்னும் பாஸ் பண்ணி விடும் சீக்கிரமா. ஆ எப்படி அப்டின்னாச்சுன்னா, பெரிய குழாயில வந்துட்டு ஒரு சின்ன குழாய இணைச்சோம் அப்டின்னாச்சுன்னா, பிரஷர் இன்னும் ரைஸ் ஆகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வர்ற வேகத்துல இன்னும் அத வந்து தள்ளிவிடும். அந்த இது லாங் பில்டப்பா இருந்ததுன்னா. ஸோ, இப்ப இது வந்து லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் இது 2த்தையும் வந்துட்டு புரிஞ்சுது உங்களுக்கு. இத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்ப அடுத்தது வந்துட்டு, இப்ப லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் ஓகே. இது வந்து புரிஞ்சிருச்சு. பில்டப் ஆயிடுச்சு. இது வந்துட்டு பில்டப் ஆகுறத பத்தி. இப்ப பில்டப் ஆனது வந்து குறையுது. அத வந்துட்டு என்ன பேர சொல்லி எப்படி நம்ம வந்துட்டு கூப்பிடுவோம்? அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். இப்ப அதே கணக்கு வச்சுக்குவோம். ஒரு 10 ஓஐ இருக்கு. திடீர்னு வந்து குறையுது. ஆ 5 5 ஆயிடுது. இதுக்கு என்ன பேரு சொல்லி சொல்றது? ஓஏ ரிடியூஸ்டுன்னு சொல்லலாமா? யாருக்காவது ஐடியா இருக்கா? இதுக்கு ஆன்ஸர் வந்து இதுல தான் இருக்கு. இதுல தான் இருக்கு. என்ன அப்டின்னாச்சுன்னா, வந்துட்டு இது குறையறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இது என்ன பில்டப்? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஷார்ட் பில்டப். ஷார்ட் பில்டப்ன்னு வச்சுக்குவோம். எது? இது ஒரிஜினல் ஓஐ. இப்ப இது வந்து குறையுது. அப்ப ஷார்ட் பில்டப் வந்துட்டு குறைஞ்சது அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு பேரு வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, ஏன் வந்து ஷார்ட் பில்டப் குறையுது அத புரியுங்க. அப்ப அத வித்தவங்க வந்து பைபேக் பண்றான். அத. ஏன் வந்து அவன் பைபேக் பண்றான் திடீர்னு அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்துட்டு அவனுக்கு அகைன்ஸ்ட்டா போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு வேள அவன் வந்து இது கால் ஆப்ஷனா இருந்ததுன்னா, பிரைஸ் ஏறப்போகுதுன்னு அர்த்தம். இதுவே வந்துட்டு இந்த ஓஐ வந்து புட் ஆப்ஷனா இருந்ததுன்னா, பிரைஸ் இறங்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப அவன் என்ன டைரக்ஷன நெனச்சு வித்தானோ, அந்த டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்ட்டா பிரைஸ் மூவ் ஆகுறதால, அவன் பயந்து போய் என்ன பண்றான், அத எல்லாத்தையுமே பைபேக் பண்றான். அவன் வித்தத எல்லாத்தையுமே. ஏன் ஏன் அவன் வித்தான் அப்டின்றோம்னா, இந்த ஓஏயே வந்துட்டு ஷார்ட் பில்டப் தான். லாங் பில்டப் கிடையாது. அதான் வந்து செல்லர் வந்து இன்ட்ரஸ்ட்டோட வித்ததால, ஷார்ட் பில்டப் கிடையாது. சரி, ஓகே. இப்ப அது அது காலா இருக்கட்டும், புட்டா இருக்கட்டும். எதா இருந்தாலும் ஒரே கணக்கு தான். ஒரே கணக்கு என்ன அப்டின்னாச்சுன்னா, அவன் வாங்குனதுக்கு அகைன்ஸ்ட்டா போகுது. ஸோ அப்படி போச்சு அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு பேர் என்னன்னா, ஷார்ட் கவரிங். அதுக்கு பேர் வந்துட்டு ஷார்ட் கவரிங். பைபேக் பண்றான். அவன் ஷார்ட் பண்ணது எல்லாத்தையுமே திருப்பி அவன் வந்துட்டு பைபேக் பண்றான். என்ன ரீசன் அப்டின்னாச்சுன்னா, அவனுக்கு அகைன்ஸ்ட்டா பிரைஸ் மூவ் ஆகுது. அதனால வந்துட்டு பைபேக் பண்றான். இதான் வந்துட்டு ஷார்ட் கவரிங் அப்டின்றது. இது வந்துட்டு ஆப்ஷன்ல மட்டும் கிடையாது. ஸ்டாக்ஸ்லயும் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ வந்துட்டு வித்துருவாங்க. வித்துட்டு பிரைஸ் வந்துட்டு இறங்கிட்டே இருக்குன்னு நெனச்சு ஷார்ட் பண்ணுவாங்க. திடீர்னு வந்துட்டு பிரைஸ் ரிவர்ஸ் ஆயி ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா, வாங்குனத வித்தது எல்லாத்தையும் திருப்பி பைபேக் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஷார்ட் கவரிங் அப்டின்னுவாங்க. அதனால வந்துட்டு பிரைஸ் கொஞ்சம் ஏறும். அத வந்து ஷார்ட் கவரிங் ராலி அப்டின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இது வந்துட்டு ஷார்ட் கவரிங் ராலிங்க அப்டின்னுவாங்க. ஷார்ட் கவரிங் ராலிங்ன்னா ஒண்ணும் கிடையாது. அது வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ வந்துட்டு அதாவது வந்துட்டு அவனுக்கு அகைன்ஸ்ட்டா போகுது. வித்தவனுக்கு அகைன்ஸ்ட்டா பிரைஸ் மூவ் ஆகுது. அந்த லாஸ அவாய்ட் பண்றதுக்காக அவன் வந்துட்டு ஷார்ட் கவர் பண்றான். டக்கு டக்குன்ட்டு. இதுதான் வந்துட்டு ஷார்ட் கவரிங்ன்றது. ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த ஷார்ட் கவரிங்ன்ற வேர்ட வந்து எப்ப யூஸ் பண்ணணும்? ஒரு ஓஐ குறைஞ்சதுன்னா. அது எந்த ஓஐ குறைஞ்சா? ஷார்ட் பில்டப்னால வந்த ஓஐ குறைஞ்சா. சப்போஸ் ஒரு ஓஐ குறையுது. பட் ஆனா அந்த ஓஐ வந்து லாங் பில்டப்னால வந்த ஓஐ அது. அப்ப அதுக்கு என்ன பேரு?
லாங் லிக்விடேஷன் சார். லாங்கு லிக்விடேஷன் அன்வைண்டிங் பண்ற மாதிரி. அன்வைண்டிங். அன்வைண்டிங். ஐ! இங்க காணோம். எங்க போச்சு? ஸ்லைட மாத்திட்டனோ? லாங் அன்வைண்டிங். ஸோ அப்ப இது வந்து லாங் அன்வைண்டிங் அது. அப்ப இதுவரைக்கும் நம்ம எத்தன டேர்ம் வந்து பார்த்தோம்னா, ஷார்ட் பில்ட் அப், லாங் பில்ட் அப், ஷார்ட் கவரிங், லாங் அன்வைண்டிங். வேற ஏதாவது இருக்கா பேரு? இவ்வளவுதான். வேற என்ன வரும்? ஒண்ணு பில்ட் அப் ஆகுறது, பில்ட் அப் ஆனது குறையிறது. அவ்வளவுதான். அதுக்கு தான் வந்துட்டு பேரு. ஸோ இப்ப நம்மளுக்கு என்ன சேலஞ்ச் அப்டின்னாச்சுன்னா, இது வந்துட்டு உண்மையில நானு ஃபிராங்கா சொல்றேன். ஆனா இவங்க வந்துட்டு ஒரு சில புரோக்கர்லாம் வந்துட்டு சொல்றாங்க. இது ஷார்ட் பில்ட் அப், லாங் பில்ட் அப் அப்டின்ட்டு. அவங்க லாஜிக்கலா வந்துட்டு இந்த பிரைஸ் ஏறுது. ஓ அந்த அந்த இத வச்சு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரெடிக்ட் பிரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்டின்றது எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இது இல்ல. நீங்களும் வந்து யோசிச்சு பாருங்க. அது எந்த லாஜிக்ல வந்துட்டு அவங்க சொல்றாங்க. இது இந்த லாஜிக் தான். அந்த பிரைஸ் ஏறுறப்ப வந்து ஓஐ ஏறுறப்ப பிரைஸ் இறங்கிச்சு அப்டின்னாச்சுன்னா, அது ஷார்ட் பில்ட் அப். அதேபோல லாங் பில்ட் அப் அப்டின்னாச்சுன்னா, அந்த இது. சரி இப்ப இறங்குது. ஒரு பிரைஸ் வந்துட்டு இறங்குது. ஓஐ வந்து இறங்குது. சாரி ஓஐ வந்து இறங்கிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பில்டப் ஆனது லாங் பில்டப்பா, ஷார்ட் பில்டப்பான்றதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு ஓஐ இறங்குது. அந்த ஓஐ என்னவா இருந்ததுன்றது உங்களுக்கு ஐடியா இல்ல. அது லாங் பில்டப் ஓஐயா, ஷார்ட் பில்டப் ஓஐயான்ட்டு. சரி இப்ப இத வந்து நீங்க வந்துட்டு பார்க்கணும். என்னன்னா, இது வந்துட்டு ஷார்ட் கவரிங்கா அல்லது லாங் அன்வைண்டிங்கா லாங் அப்படின்றத வந்து அன்வைண்டிங் சார். எப்படி அப்படி சொல்றீங்க? அப்படியே எப்படி இது என்ன ஓஏன்னே தெரியாதே உங்களுக்கு? இல்ல சார், பிரைஸும் இறங்குது, ஓயும் இறங்குது சொன்னீங்க. அத வச்சு சொல்றேன் சார். பிரைஸ் நான் சொல்லல. ஓஏ தான் இறங்கணும். பிரைஸ்ன்னு சொல்ட்டேனோ? இல்ல ஓஏ தான் இறங்குது. இல்ல சார், ஓஏ பிரைஸ், இறங்கிட்டு ஓஏ இருக்கு. 2மே இறங்குதுன்னு சொன்னீங்க. அதனால ஓகே, ஓகே சார். ஓகே. இப்ப ஓஏ வந்து இறங்குது. இப்ப ஓஏ இறங்கிச்சு அப்படின்னாச்சுன்னா, ஆ ஷார்ட் கவரிங்கா, லாங் வைண்டிங்கா அப்படி லாங் அன்வைண்டிங்கான்னு பார்ப்போம் மொத. இப்ப இது வந்து வந்துட்டு ஷார்ட் கவரிங் இதுல வந்துட்டு பார்ப்போம். இது வந்துட்டு இது வந்துட்டு ஷார்ட் பில்டப்ன்னு வச்சுக்கங்க. ஷார்ட் பில்டப் வந்துட்டு அவன் வந்துட்டு பண்ணியிருக்கிறான். பண்ணத வந்துட்டு அவன் வந்துட்டு பைபேக் பண்றான். பைபேக் பண்றப்ப, அவன் என்ன பண்ணுவான் அப்டின்னாச்சுன்னா, ஷார்ட் கவரிங் பண்றவன், என்ன விலை குடுத்துனாலும் வாங்குவான். ஏன்னா பிரைஸ் வந்துட்டு அவனுக்கு அகைன்ஸ்ட்டா போகுது. அதனால அவன் வந்துட்டு விலை வந்துட்டு குடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். திருப்பி வாங்குறப்ப. ஸோ அதனால வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு என்னவா இருக்கும்? ஓஐ வந்து இறங்குது. அப்ப பிரைஸ் வந்து என்னவா இருக்கும்? ஏறும். ஷார்ட் கவரிங்ல. இப்ப லாங் அன்வைண்டிங்ன்னு வச்சுக்கங்க. இப்ப லாங் அன்வைண்டிங் அப்டின்னாச்சுன்னா என்ன நடக்கும்? பிரைஸ் இறங்கும் சார். பிரைஸ் வந்துட்டு இறங்கும். ஓஐ வந்து இறங்குது. பிரைஸும் வந்துட்டு இறங்கும். ஏன் இறங்குது? அத கொஞ்சம் சொல்லுங்க அப்படியே. சார், லாங் ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருப்பாங்க சார். லாங் பொசிஷன், லாங் பில்டப் ஓகே. கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப அ. வந்து அவங்க அவசரமா அப்படியே புக் பண்ற அந்த வேகத்துல செல் பண்றதுனால, மார்க்கெட் ஆர்டர்ஸ் போட்டு செல் பண்ணுவாங்க. அதனால நெறைய மார்க்கெட் செல் ஆர்டர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வரும். ஓகே, அதனால பிரைஸ் வந்து டிராப் ஆகும் சார். ஓகே. கரெக்ட்டு. சரி. இப்ப நம்ம வந்து டேபிள் போட்டுருவோம். ம். டேபிள் மாரி போட்டு டைப் பண்ணிடுவோமா? அதான் கரெக்ட்டு. ஒரு இது பண்ணோம்னா சரி வராது. நான் எழுதுறது வந்து ஒண்ணும் புரிய மாட்டேங்கும். 1, 2, 3 ஆ என்ன 1 சீரியல் நம்பருக்கு 1 ஆ லாங் பில்டப்பு, ஷார்ட் கவரிங் பிரைஸுக்கு 1, ஓஐக்கு 1. 4 ம். 4, 4.
5 ஒரு ஹெட்டிங் ஒண்ணு. ஓகே. இத நான் வந்து நம்ம இதுலயும் போட்டுறேன் நானு. குரூப்ல போடுறேன். ம். இது என்னன்னு போடுறது இத? ஆ சரி. அது என்னன்னு ஒண்ணு பார்த்துக்குவோம். லாங் பில்டர். லாங் பில்டப்ல வந்துட்டு ஓஏ வந்து என்ன ஆகும்? ஓஏ ரைஸ். அப்ப இதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பல் போட்டுக்குவோம். இன்சர்ட் ஏரோ மார்க் போடுவோமா? ஏரோ மார்க்குக்கு என்ன வரும்? கிரீக்ஸ் வராது. மேத்தமெட்டிக்ஸ் வரணுமா? ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காவது? ஏரோ மார்க் எப்படி போடுறதுன்னு? எங்க போய் போடுறதுன்னு தெரியல. சரி ஓகே. பிரைஸ் அப்ன்னு போட்டுறேன். ஓஏ அப். பிரைஸும் அப். 2வது ஷார்ட் பில்டப். ஷார்ட் பில்டப்லயும் ஓஏ வந்து அப். பிரைஸ் வந்து டவுன். 3 லாங் அன்வைண்டிங். டவுனு. பிரைஸும் டவுன் இல்ல? தப்பா நான் அடிச்சிட போறேன். கரெக்ட் பண்ணுங்க. ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங்ல என்ன நடக்குது? ஓஏ வந்து டவுன். டவுன்னா கீழ இறங்குதுன்னு அர்த்தம். அப்னா மேல ஏறுதுன்னு அர்த்தம். பிரைஸ் வந்து அப். ஓகே. நேம். என்ன இது வரமாட்டேங்குது.
ಇದನ್ನೋತು. மொத்தமே தூக்கம். இதான் கரெக்ட். உங்களுடைய பேட்ச் எங்க? இவங்க ஏதாவது சென்சிபிள் ஏதாவது குடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். எதுவும் குடுத்த மாரி தெரியல ஒண்ணும். அனலைஸு, ஃபியூச்சர் வைஸ் டைமு, ஆப்ஷன் வைஸ் டைமு. என்னது ஆப்ஷன் வைஸ் டைமு? ஓஏ சேஞ்ச். ஓகே.
மேக்ஸிமம் பெயின்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஆனா இது மாறிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் பெயின் அப்டின்னாச்சுன்னா, மோஸ்ட்லி அந்த இதுல தான் வந்து பிரைஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகும். 25, 800ன்னு இருக்கு இதுல. பட் ஆனா அது வந்து சேஞ்ச் ஆகும். லைவ்ல வந்துட்டு ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி ஒன்னுத்தையும் காணும் இதுல. ஓகே. 5% அது இதுல வந்துட்டு லைவ்ல வந்துட்டு வரும். இதுல நம்ம ஏஞ்சல் ஒன்னுல வந்துட்டு ஆப்ஷன் செயின்ல வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, லாங் பில்டப்பா, ஷார்ட் பில்டப்பா அப்டின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதாவது சார் பார்த்துருக்கீங்களா ஆமா இதுல? சார். ஏஞ்சல் ஒன்ல மட்டும் தான் சார் அந்த டிஸ்கிரிப்ஷனோட போட்டிருப்பான். அ, மத்தவங்கலாம் வந்து ஜஸ்ட் ஓஐ மட்டும் தான் காட்டுவாங்க. அ. அவங்க லாங் பில்டப், ஷார்ட் பில்டப்லாம் அந்த கமெண்ட்ஸோட போட்டிருப்பாங்க சார். இப்ப இதான் இதான் வந்து அது. ம் இது ஆனா வந்துட்டு என்ன ஒண்ணுன்னா, இது பிராக்டிகலா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இது. இது வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிறது. லாங் பில்டப்பா, ஷார்ட் பில்டப்பா அப்டின்றது. ஆ ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ம் எங்க இருக்கு? படமே மாறி போச்சா? அ பொசிஷன வச்சு வாங்கியிருந்தேன். வெளில வந்துட்டேன் நானு. ஓகே. இத விட்டுருவோம் நம்ம. $25,800 இல்ல ஆப்ஷனு. $25,800 10 பிப்ரவரி.
இத வந்து நம்ம பைத்தான்ல வந்துட்டு யா சாஃப்ட்வேர் யாராவது இருக்கிறீங்களா? நீங்க இதுல சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க? சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ற ஆளுங்க யாராவது? சார் இது பைத்தன் எனக்கு தெரியாது. பட் ஆனா பண்ணியிருக்கேன் சார் இது. ஆ இத நான் ஒரு ஒரு க்ளூ ஒண்ணு தரேன் நானு. ஒரு ஒரு க்ளூன்னு இல்ல. ஒரு ஒரு ஹிண்ட் ஒண்ணு தரேன். உங்களால முடியுமா அப்படின்றத பாருங்க. கண்டிப்பா முடியும் உங்களால. என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆ என்எஸ்சில வந்துட்டு டேட்டா ஏபிஐ ஏபிஐ மூலமா வந்துட்டு ஆப்ஷன் செயின வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். ஆ ஃபெட்ச் பண்ணலாம். இல்ல அப்படின்னாச்சுன்னா, தானு, ஏஞ்சல் ஒண்ணு இவங்களும் வந்துட்டு ஏபிஐ வந்து தராங்க. அந்த ஏபிஐய வாங்கி அதுல இருந்து ஃப்ரீ தான் அது. அதுலருந்து நீங்க வந்துட்டு பைத்தான்ல வந்துட்டு புரோகிராம் எழுதி, அந்த டேட்டாவ வந்துட்டு பிரைஸ் மூவ்மெண்ட்ட வந்துட்டு கேட்ச் அப் பண்ணி, ஆ பிரைஸ் வந்துட்டு ஓஐ வந்து ரைஸ் ஆகுறப்ப பிரைஸ் என்னவாகுது? அப்படின்றத வந்துட்டு பைத்தான்ல கோடிங் மாரி எழுதி, அ அது வந்துட்டு ஒரு ரிசல்ட்ட தர மாரி ஷார்ட் பில்டப், லாங் பில்டப், கண்டிஷனல் அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ல வந்துட்டு இந்த லூப்பிங்ல போட்டு அ இது எழுதலாம். இதுக்கு வந்து புரோகிராம் எழுதிடலாம். நம்ம இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா? பிரைஸ் இறங்குறப்ப அது ஏறுது. அது இறங்குறப்ப இது ஏறுது அப்டின்ட்டு. ஸோ இந்த காம்பினேஷன்ல வந்துட்டு நீங்க புரோகிராம வந்துட்டு லாஜிக் கிரியேட் பண்ணி, அத இது பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, டேட்டாவ வந்துட்டு அது ஃபெட்ச் பண்ணிக்கும். எதுன்னா ஓஏயும் வந்துட்டு ஃபெட்ச் பண்ணும். பிரைஸையும் வந்துட்டு ஃபெட்ச் பண்ணி, அத வந்துட்டு அதுவே வந்துட்டு லைவ்ல வந்துட்டு கம்பேர் பண்ணி, அதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விண்டோ மாதிரி டிஸ்ப்ளேல வந்துட்டு காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க சைடுல தூக்கி இப்படி வச்சுக்கலாம். அந்த மானிட்டர். இந்த இந்த இடத்துல ஒரு ஓரமா இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸு லாங் பில்டப்பா, ஷார்ட் பில்டப்பா அப்படின்றது வந்துட்டு, நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க அ ஒரு ப்ராஜெக்ட் மாரி வந்துட்டு பண்ணுங்க நீங்க. பண்ண முடியுமா அருண்? அருண் தானே சொன்னீங்க? இந்துராஜா? யார் இப்ப என்ட்ட பேசுனது? இல்ல சார். நான் தான் சொன்னேன் சார். இந்துராஜ். ஓகே, ஓகே. இது வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னாச்சுன்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்துட்டு சாஃப்ட்வேர்லருந்து வந்திருந்தாங்க. அவங்கலாம் வந்து அத பண்ணாங்க. ஆ அதனால வந்துட்டு அத வந்துட்டு உங்களால பண்ண முடியும். என்னாலயும் பண்ண முடியும். ஆனா எனக்கு டைம் இல்ல. பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு புரோகிராம் எழுதணும் அவ்வளோதான் மெயினு. அந்த புரோகிராம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஃபெட்ச் பண்ணி எடுத்து ரன் பண்ணி காட்டும். இந்த இப்ப நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? லாங் பில்டப்புக்கு என்ன கண்டிஷனு, ஷார்ட் பில்டப்புக்கு என்ன கண்டிஷனு, அன்கவரிங் எல்லாம் இது ஷார்ட் கவரிங்க்கு என்ன கண்டிஷனு, அ அன்வைண்டிங்க்கு வந்துட்டு என்ன கண்டிஷன் அவ்வளோதான். இந்த 4 கண்டிஷனையும் வச்சு ஒரு புரோகிராம் எழுதணும் அப்டின்னாச்சுன்னா, அது டேட்டாவ அனலைஸ் பண்ணி, கம்பேர் பண்ணி, இந்த பூலியன் கம்பேரிசன்ல போட்டு ரிசல்ட்ட வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் இருக்கிற இந்த கால் ஆப்ஷன் லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், இப்ப ஷார்ட் கவரிங் நடக்குது, லாங் கவரிங் நடக்குது அப்டின்றத வந்துட்டு அது மாட்டம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்லும் அது. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருக்கப்ப. அது எப்படி ரொம்ப உங்களுக்கு சுலபமா வேணும் அப்டின்னாச்சுன்னா, அ ஏஐ டூல் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. ChatGPT இல்லாட்டினா ChatGPT பெஸ்ட்டு. ChatGPTட்ட வந்துட்டு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருங்க. எனக்கு இந்த இந்த மாரி வேணும். அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு புரோகிராம் எழுதிடும். அத அப்புறம் ரன் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது எரர் வந்ததுன்னா, அத வந்து கரெக்ட் பண்ணுங்க. அந்த எரர கரெக்ட் பண்றதுக்கு நீங்க அதே ChatGPTயே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணிட்டு, அத இது பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, ஆ எல்லாருக்கும் நம்ம குரூப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படின்ட்டு. நீங்க சாஃப்ட்வேரா இன்ட்ராஜ்? ஆ, ஆமா சார். அப்போ உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு ஐடியா தெரியும்ல. நானா சாஃப்ட்வேர் கிடையாது. எனக்கும் சாஃப்ட்வேருக்கும் சம்மந்தமே கிடையாது. நானே இந்த அளவுக்கு பண்றேன் அப்டின்னாச்சுன்னா, அப்ப நீங்கலாம் இன்னும் நல்லா சூப்பரா பண்ணலாமே! உங்களுக்கு நல்லா தெரியும். நெறையாவே தெரியும். பண்ணலாம் சார் பண்ணலாம். அ ட்ரை பண்ணி பாருங்க. பைத்தான் வந்துட்டு பெஸ்ட்டு. ஓகே அது சார். பண்ணீங்கன்னா, இது எதுக்குன்னா, நம்ம இத வச்சு நம்ம ட்ரேட் பண்றோமா, பண்ணலையான்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அந்த அந்த டாபிக்ல வந்து நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவோம்.
நாளைக்கு யாராவது உங்ககிட்ட வந்துட்டு ஷார்ட் கவரிங்ன்னா என்னங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு பெரிய கிளாஸே எடுத்துருவீங்க அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நாலேட்ஜ் உங்களுக்கு வந்துட்டு இதாயிடும். சார் ஓகே சார். சார் இது கான்செப்ட் வந்து அதாவது வந்துட்டு இப்ப ப்ரீவியஸ் டே அ க்ளோ அதாவது எண்ட் ஆஃப் த டே வந்து ஓஐ வந்து என்ன வேல்யூ இருக்கோ, ம். பிளஸ் கரண்ட் டே இன்னைக்கு வந்து இப்ப என்ன வேல்யூ இருக்கோ, அத வச்சுட்டு கம்பேர் பண்ணி எடுக்கணுங்களா சார்? ஆஹஹ. ம். அத வச்சு எப்டி? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இப்போ நேத்து ஓஐ வந்துட்டு ஓய் ஓஐ சேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா அது எப்படி சார் பண்ண முடியும்? எது? இல்ல சார் ஓஐ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு அது பார்க்கணும். கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அதான் இல்ல வழி. அதுக்கு வேற இல்ல இது கிடையாது. ப்ரீவியஸ் டே ஓஐ க்ளோஸ். அதான் எண்ட் ஆஃப் த டே வந்து ஓஐ என்ன இருந்ததோ, அதுதான் நம்ம எடுத்துக்கிட்டு, பிளஸ் இன்னைக்கு என்ன ஓஐ வேல்யூ இருக்கோ, அத வந்து கம்பேர் பண்ணி தானே சேஞ்ச் எடுக்க முடியும். ஆமா. அதுதான் கேட்டேன். இது வந்து டே டு டே. அதான் சார். அதுதான் கேட்டேன். இன்ட்ராடேக்கு அது யூஸ் ஆகாதுல்ல. அப்ப அப்போ ஓகே. அப்போ வந்து இப்ப நம்ம இப்போ ஒரு 30 மினிட்ஸ் டேட்டா எடுத்தோம்னா, ப்ரீவியஸ் 30 மினிட்ஸ்ல என்ன ஓஏ இருக்கோ, இப்ப ஆ. கரண்ட்டா என்ன ஓஏ இருக்கோ, அந்த ஆமா. மாரி எடுக்கணும். ஆ. சரி. ஓகே. அதான். ரைட்டு. இது வந்து அது ஓஐ வந்து பிரைஸ் வந்துட்டு ஓஐ வந்து இறங்குதா, ஏறுதா அப்படின்றது அது வந்துரும். அதே நேரத்தில பிரைஸிங்கும் வந்துட்டு இப்ப இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கேப்ல எடுத்தீங்கன்னா, அதையும் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேப்ல எடுங்க. 2ம் கம்பேர் பண்ணுங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் பைதான் புரோகிராமிங்ல பண்ணிரலாம். அது வந்து கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட்ட சொல்ற மாதிரி. அந்த ரிசல்ட் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா ஏன்னா நம்ம இப்ப சில டைம்ல நம்ம நெனைக்கிறோம் மார்க்கெட்ல எல்லாம் ரொம்ப கிளவரா இருக்கிறாங்கன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு பயங்கர கன்ஃப்யூஸ்ட்ல தான் இருப்பாங்க. சில நேரம் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி அவங்களே ஷார்ட் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் நடக்கும். ஆ அன்வைண்டிங் நடக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா, திருப்பி லாங் பில்டப் நடக்கும் அதிலேயே. ஒரு பெரிய ஒரு அன்பிரடிக்டபிள் தான் மார்க்கெட். எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாரி புரோகிராம் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா, அதுல வர அவுட்புட் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும். என்னடா இப்படிலாமா நடக்குது மார்க்கெட்ல அப்டின்ட்டு. சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ரிசல்ட். ஓகே. அ நம்ம இன்னைக்கு வந்துட்டு இதோட நிறுத்திக்குவோம் நம்ம. ஆ நாளைக்கு வந்துட்டு ஓஏ பத்தியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஆ அதாவது வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அத நான் வந்து சொல்றேன் நானு. அடுத்த கிளாஸ்ல. அப்புறமா நம்ம இன்னும் வந்து கிரீக்ஸ்ல வந்துட்டு நம்ம தீட்டா இருக்கு. அப்புறம் வந்துட்டு வெகா இருக்கு. அந்த வெகா, தீட்டா வந்துட்டு ரொம்ப மெயினான இது. ரோ அது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. இருந்தாலும் அதையும் வந்துட்டு பார்ப்போம் நம்ம. ஒரு சைடு வந்துட்டு ஓஏயும் பார்ப்போம், அதையும் பார்ப்போம் சைட் பை சைடு. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் மாரி இந்த இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவோம். ஆ ஆராய்ச்சியெல்லாம். அப்படியே போகும். மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இடையில கொஞ்சம் கன்டினியூட்டி இல்லாம இருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் ஃப்ராங்கா சொல்றேன். ஏன்னா ஆக்சுவலா எனக்கு நெறைய ஒர்க்கு. அ எனக்கு எதுலயுமே வந்து எத பண்றது, எத மொத பண்றது, எத 2வது பண்றதுன்ற மாரி பயங்கர குழப்பமான ஒரு இதுல இருக்கிறேன். ட்ரேடிங்கே வந்து நான் 2 இதுல வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். நானு இப்போ வந்துட்டு யுஎஸ்டி பேரும் வந்துட்டு நான் வந்து பண்றேன். அது ஓவர்சீஸ் மார்க்கெட்லாம். அதே நேரத்துல வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்துட்டு நிஃப்டியும் பண்றேன். காலையில வந்துட்டு இது இருக்கு. அ ட்ரேடிங் செக்ஷன் ட்ரேட் வித் மீன்ட்டு ஒரு புரோகிராம் ஒண்ணு. அது ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு மதியானத்துக்கு மேல நானு ஃபோரெக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் தான் எல்லாத்துக்கும் போணும். பசங்கலாம் சின்ன சின்ன பசங்க. கடைக்கு எங்க போனாலும், எதுனாலும் நான் தான் வெளில போ வேண்டியதா இருக்கு. இந்த மாரி போறதால வயசு வேற ஆனதால ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஒரு சில நேரம்லாம் 7 மணிக்கெல்லாம் ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது. அந்த மாரி டயர்ட் ஆயிடுறேன். அதனால தான் வந்துட்டு கிளாஸ வந்துட்டு கன்டின்யூ பண்றது இல்ல. என்னால முடிய மாட்டேங்குது. மைண்டே வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லாம ஒரு மாரி ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஸோ அதனால வந்து எதுவும் நெனச்சுக்காதீங்க. அ நம்ம அப்பப்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் நம்ம. அப்படி இப்படின்னு லேட் ஆனாலும் எல்லாத்தையும் முடிக்காம விடமாட்டோம். இப்பவுமே அப்படி இப்படின்னு ஒரு 10 கிளாஸ் வந்துருச்சு. இது 10வது கிளாஸ் இன்னைக்கு. இன்னும் போகும். இன்னும் ஒரு 10 கிளாஸ் போகும்னு நெனைக்கிறேன் நானு. பார்ப்போம் நம்ம. ஓகே. ஓகே ஓகே. சார். எல்லாருக்கும் குட் நைட்.
வேற ஏதாவது கேட்கணுமா ஏதாவது? சார் எனக்கு இந்த அ இதுல ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த அ சொல்லுங்க. புட் கால் ஸ்ப்ரெட் சொன்னீங்க. அந்த 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 டிஃபரன்ஸ் கேண்டில் வந்து நீங்க ஹை மைனஸ் ஹை அ அதுபோல 4 பாராமீட்டரும் நீங்க டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்களா? இல்ல அந்த கேண்டில் வர வைக்கிறதுக்கு அது என்ன எப்படி சார் இது பண்றீங்க? என்ன கான்செப்ட் அது? க்ளோஸ் ஓகே. க்ளோஸ் வந்து எடுக்கிறீங்க. நான் புரியுது சார். நான் என்ன எத கேட்கிறேன்னா, எத கேட்கிறீங்க? சார் இண்டிகேட்டரையா? ஆமா சார். இண்டிகேட்டர்ல அந்த புட் கால் ஸ்ப்ரெட் ஒண்ணு இண்டிகேட்டர் குடுத்தீங்கல்ல சார். ஆமா. அதுல வந்துட்டு இந்த நீங்க அந்த குளோசிங் பிரைஸ் தான் எடுப்பேன் நானு. குளோசிங் இப்ப அதுல வந்துட்டு ஹை, லோலாம் வருதுல்ல சார். அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றீங்க? குளோசிங் தான். குளோசிங் பிரைஸ் தான். ம். இல்ல சார் குளோசிங் எடுத்தீங்கன்னா, 1 மினிட் குளோசிங் எடுத்தீங்கன்னா, ஒரே ஒரு பாராமீட்டர் தானே சார் வரும். அத வச்சு ஆனா கீழ கேண்டில் வரைஞ்சிருக்கு. ட்ரா ஆகுதுல்ல சார். புரியுதுங்களா நான் என்ன கேட்கிறேன்னு? அந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் முடிஞ்சா ஓப்பன் பண்ணுங்களேன். எந்த இண்டிகேட்டரு? சி சி ஏகப்பட்ட பி இண்டிகேட்டர் இருக்கு. அதுல இண்டிகேட்டர். எந்த இண்டிகேட்டர் எனக்கே தெரியும். இது சி பை ஸ்ட்ராட்டஜி சி இது ஒண்ணும் இல்ல. என்னன்னு இருக்கும் அது பேரு? ஸ்ப்ரெட்ன்னு இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க சார். நானும் சார் மேத் பை ஆ. இன்ட்ரா இதா அதா? ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். ஆமா சார். இந்த இது இல்ல? ம். எது இதையா சொல்றீங்க? அதான் சார். இங்க இங்க பார்த்தோன்னா நம்ம ஒரு கேண்டிலே இருக்குல்ல சார். இப்போ ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க சியோட க்ளோஸும், பியோட க்ளோஸும் பண்ணிட்டீங்கன்னா, இதோட க்ளோஸ் வந்துற போது. எனக்கு தெரிஞ்சு ஓப்பன், க்ளோஸ் அப்படி எடுக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். ஹை, லோ இதுல எப்படி எடுத்துட்டு ஏன்னா இன்னைக்கு நானு ஜஸ்ட் செக் பண்ணேன் நானு. அந்த ஹை, ம். லோ மைனஸ் பண்ணா ஆனா டேட்டா டிஃபரெண்ட்டா இருக்கு எனக்கு. அதுதான் கேட்டேன். ஃபெட்ஜி என்னென்னலாம் ஓப்பன், ஹை, லோ, குளோஸ். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிதான் டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆமா. என்னமோ டேட்டா எனக்கு நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் இத எடுத்து பார்த்தேன். ஆனா எனக்கு வேற மாரி இருந்தது. ம். இது வந்து ஸ்ப்ரெட்டினுடைய இது வரும். நீங்க எந்த இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க? இல்ல சார் இன்னைக்கு நான் ஆக்சுவலா வந்துட்டு அதான் 25,850 வந்து சிஇபி எடுத்துட்டேன் சார். இன்னைக்கு எடுத்திருந்தேன். இல்ல, இல்ல, இல்ல. இந்த ஆ கேண்டில் இருக்குல்ல, ஆமா. இந்த கேண்டில நீங்க எதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்றேன். நான் எதோட கம்பேர் பண்ணேன்னா, இன்னைக்கு அந்த அ அதாவது வந்துட்டு 25,850 ஓட அந்த 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 சிபி அந்த 2ஓட அந்த 2 கேண்டிலோட டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தேன். அந்த 2 கேண்டிலோட ஹை இது ஸ்ப்ரெட். க்ளோஸ் மைனஸ் க்ளோஸ் அப்படி. அ புரியுதுங்களா? ந அதாவது அதனுடைய ஆமா 2 க்ளோஸ் சியோட க்ளோஸ், பியோட க்ளோஸ். அதே அ, அதே அந்த டேட் டைம் அதே 1 மினிட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து பார்த்தேன். பட் அ ஆனா டேட்டா வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்த மாரி இருந்தது. சரி அதுதான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தெரியலையே எப்படின்ட்டு. ன்னு
ஹை நீங்க ஆனா ஹை, லோ வச்சு தான் டிஃபரன்ஸ் எடுத்திருக்க மாரி ஆமாமா. தெரியுது. அது இதுல வந்துட்டு ஓப்பன், க்ளோஸ் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆகுது டேட்டா. ஆனா ஹை, லோ வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. அதுதான் கேட்டேன். இது நம்ம எப்ப கிளாஸ்ல பார்த்தோமா இது? ஆமா சார். முதல் கிளாஸ்ல பார்த்தோம். மேபி நான் நாளைக்கு வேணா ஒரு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆ. அதாவது நீங்க நீங்க அது மேனுவலா கால்குலேட் பண்ணீங்கல்ல? ஜஸ்ட் நான் மேனுவலா கால்குலேட் பண்ணி பார்த்தேன். இந்த ஹை, லோ வந்து என்ன பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தேன். அது நான் டிஃபரன்ஸ் அந்த ஹை, இந்த ஹை சியோட ஹை, பியோட ஹை அதே கேண்டில்க்கு மைனஸ் பண்ணா எனக்கு கரெக்ட்டா வரல. பட் மேபி நானு தப்பா பார்த்துட்டேன். ஏன்னா நான் பார்த்தேன். நான் ஒரு 2, 3 வாட்டி வெரிஃபை பண்ணேன். கரெக்ட்டா தான் பார்த்தேன். நான் எதுக்கும் நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன் சார். சப்போஸ் வரலன்னா. இல்ல இது ஆக்சுவலா வந்து ஒரு கேண்டில் வந்துட்டு குளோஸ் ஆகுது. குளோஸ் ஆன பின்னாடி தான் அதனுடைய டைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஆமா. லோ எது, ஹை எது அப்டின்ட்டு. ம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ம். ஆனா டிஃபரன்ஸ் வருதுன்றீங்களா? அதான் எனக்கு ஒரு இதா இருக்கு. அது சார் இப்ப 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 ஒண்ணுன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு இது இப்போ என்ன புட் ஆட் பண்றீங்க. ஒரு கால் ஒண்ணு ஜஸ்ட் ஒண்ணு ஆட் பண்ணுங்க சார். ஒண்ணு நம்ம இங்க ஒண்ணு ஒரே ஒரு இது ஒண்டி பார்த்துக்கலாம். என்ன சேனல் இது? அந்த பிளஸ் ஆட் பண்ணுவோங்க சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க வெளியில கிளிக் பண்ண நினைக்கிறேன். அந்த லேபிள் வந்து ஃபுல்லா இருக்குது. வெளியில ஜஸ்ட் ஸ்க்ரீன்ல கிளிக் பண்ணுங்களேன். அந்த பிளஸ் தெரியுமா? மேல இருக்கு அந்த பிளஸ். எங்க இருக்கு? இதோ இருக்கு. ஆமா, ஆமா. என்ன போட்டிருக்கோம் இது? 25,800 நீங்க கால் இப்ப செலக்ட் பண்ணணும். இது வந்து 850 நான் போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேங்க. 900 இல்ல 25 800 தான் நீங்க புட் போட்டிருக்கீங்க. இப்போ இல்ல. 25 இதே வந்து மாறி தான் இருக்கு. இது மாத்தி மாத்தி போட்டேன்னு நெனைக்கிறேன். ஓ! ஓகே. 900 இங்கேயும் 800 செலக்ட் பண்ணிடுங்க சார். ம்ஹ்ம். ஆ ஓகே. இத மாத்திருவோம். 25,900 இல்ல? ம். புட்டு கால் 25,900 ஓகே. செட்டிங்ஸ்ல போயிட்டு கேண்டில் மாத்துங்க சார். எனக்கு எவ்வளோ ஞாபக மறதி இருக்கு பார்த்தீங்களா? ஜ ஜஸ்ட் ஒண்ணா நம்ம லாஸ்ட் கேண்டில் கூட ஒண்ணா எடுத்து பார்க்கலாம். எதனா ஒரு கேண்டில் ஒண்ணா ஜஸ்ட் எடுத்து ஏன் இது நவுருது இது?
சார் அ, அ. யார் என்னையா கூப்பிட்டீங்க? சார் அவரு அந்த புட்கால் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லைங்களா? ஆமா அ, சார். புட்கால் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லைங்களா? அ. அது வந்து கேண்டிலா ஃபார்ம் ஆயிட்டு அதுல ஹை லோலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாரி கேட்கிறாரு. இப்ப ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் அது எப்படி எப்படிலாம் மூவ் ஆகுதோ லைவ் மார்க்கெட்ல அதுக்கேத்த மாரி அந்த ஸ்ப்ரெட் எப்படிலாம் டிஃபர் ஆகுதோ, கால் மைனஸ் புட் அந்த டிஃபரன்ஸ் தானே சார் கேண்டிலா ஃபார்ம் ஆகுது. எது இதானே சொல்றீங்க? ஆமா, ஆமா. ஆமா. அவரு வந்து அதுல ஹை லோ வந்து எப்படி வருது வேல்யூ அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதாவது அது வந்து ஸ்ப்ரெட் அந்த இது இது வந்துட்டு ஆக்சுவலா இது 2த்தினுடைய டிஃபரன்ஸ் தானே காம்பினேஷன் தான் சார். இது. இந்த கால் மைனஸ் புட் அந்த டிஃபரன்ஸ் தான் அந்த ஸ்ப்ரெட் வந்து அது எப்படி எப்படிலாம் டீவியேட் ஆகுதோ அதுக்கேத்த மாரி அந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்படிதானே சார்? ஆமாமா. சப்போஸ் வந்து கால் இப்ப பிரைஸ் கம்மியா இருக்கு. இருங்க நான் சொல்றேன் இப்ப. இப்ப இப்ப இந்த டைம் எடுத்துக்கிட்டோமா, இந்த கேண்டில் இந்த கிரீன் கேண்டில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த கிரீன் கேண்டில் வந்து 12:05க்கு 12:05 மதியானம் 12:05லிருந்து 12:10 வரைக்கும் உள்ள கேண்டில். அதாவது எந்த கேண்டில் அப்டின்னாச்சுன்னா, ஆ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பிரைஸ் கேண்டில். இந்த பிரைஸ் கேண்டில்ல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் என்ன ஸ்ப்ரெட் வந்து வருதோ, அந்த ஸ்ப்ரெட்ட தான் இது வந்து கேப்சர் பண்ணும். டிஃபரன்ஸ. புரியுதுங்களா? ஆ புரியுது சார். இப்போ அதான் என்னோட கொஸ்டின் வந்து நானு அந்த இப்ப ஒண்ணும் இல்ல. இதுல வந்துட்டு இப்ப நீங்க வச்சிருக்கிற கேண்டில்லயே ம். காலுக்கு வந்து ஹை வந்து 57 இருக்கு. 57.90 கீழ இருக்கிற கேண்டிலுக்கு வந்து 102 இருக்கு. 57 மைனஸ் 102னா இது ஒரு 50, 43 வருதுங்களா? 40 45 ஆல்மோஸ்ட் வருது. இதோட ஹை வந்து 32ன்னு காட்டுற மாரி இருக்கு எனக்கு. எரியுதா? ஆ அந்த அந்த கேண்டில் தானே சார்? எதனா ஒரு கேண்டில் ஜஸ்ட் வச்சுருங்க சார். நம்ம லை அரே வெர்டிகல் லைன் கூட எதனா வெர்டிகல் லைன் கூட. ஒர்க் ஆகுது. அ அருண் நான் நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா அருண்? நான் அந்த ஒண்ணும் இல்ல. நான் என்ன பண்றேன், நான் ஹை ஹை 32.25 சார் எதனா ஒரு ஒரு கேண்டில் நம்ம வச்சுட்டு, ஜஸ்ட் நான் ஹைக்கு வந்து ஜஸ்ட் மைனஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த அந்த வேல்யூ எப்படி வருதுன்னு தெரியல. நான் அதுக்கு தான் கேட்டேன். அதாவது இப்போ ஒரு கேண்டில் எடுத்துக்குவோம். இந்த கேண்டில் எடுத்துக்குவோம். ஆ, 12.5 தான். ஓகே. 12.5க்கு வந்துட்டு நீங்க நேரா போயிட்டு இதுல போய் எடுக்கணும். இப்ப அதுதான் சார். 12.5ன்னா அதுதான் இந்த வேல்யூ கேண்டில் இல்ல அதுதான் இருங்க. சார் இந்த கேட்கிறேன். கேண்டில் வந்து இதனுடைய லோ வந்து ஆஹ. அதாவது புரியுது. இப்ப இப்ப எனக்கு புரியுது. இப்ப இந்த லோ இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். மிடில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ம். ஸோ அந்த டைம்ல தான் வந்து அதே டைம்ல தான் இங்கேயும் அந்த மிடில் இருந்ததான்றது தெரியாதுல்ல. ஆ, ஆமா சார். அதாவது வந்து டைம் இப்ப 12:05 கரெக்ட்டான்னு வச்சுக்கங்க. ம், இப்ப 12:05க்கு கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் என்ன? புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் என்ன? அது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ம். அவ்வளோதான். அதான் வந்து ஸ்ப்ரெட். அது ஓகே சார். அதான் அந்த அதுதான் இது. அதுதான் இங்க வந்து வருது. அதான் சார். அது வந்து க்ளோஸ். ஆம். ஸோ இல்ல இருங்க. ந இப்ப நீங்க வந்துட்டு நீங்க இந்த இந்த குளோஸுக்கும், இந்த குளோஸுக்கும் வந்துட்டு கம்பேர் பண்றீங்கல்ல. ஆமா. அந்த டிஃபரன்ஸ் இந்த க்ளோஸ் கரெக்ட்டா வருது. கீழ இருக்க ஸ்ப்ரெட்டோட கேண்டிலோட க்ளோஸ் வந்து கரெக்ட்டா வருது. இப்ப இது. -32ன்னு காட்டுது பார்த்தீங்களா? இங்க அ, இதோட க்ளோஸ் வந்து -32ன்னு காட்டுது. ஸோ அ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 57 மைனஸ் 90 வந்து கரெக்ட்டா வந்து 32.10 அப்படின்னு காட்டுது. ஓகே. சரிங்களா? இது பக்கத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்து ம் லோ அண்ட் ஹை அது வந்து எனக்கு அது அந்த மாரி வந்து வரமாட்டேங்குதுன்னு கேட்கிறேன். வராது. எ ஓகே, ஓகே. ஏன் அப்டின்னாச்சுன்னா, ஆ, ஆ. 2ம் டைம் டிஃபரண்ட். ஓகே. இது வந்து ஹைக்கு போன நேரத்துல அது ஹைக்கு போயிருக்காது. ஆமா. கரெக்ட்டு. ஆனா, குளோசிங் அதாவது ஓப்பனிங்ன்றது அந்த வந்துட்டு சேம் டைம்ல நடக்கிறது. அந்த அந்த கேண்டில் வந்து ஹைய நோக்கி போம்போது, இது லோவ நோக்கி கீழ தானே சார் இறங்கிட்டு இருக்கும். ஆப்போசிட்டா.
இல்ல, இல்ல. அது கூட அந்த மாரி கூட சுத்தி போ வேண்டாம். அதாவது சிம்பிளா சொல்றேங்க. காலுக்கும் அ புட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் கரண்ட் பிரைஸ்ல இருக்க அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த கீழ இருக்க ஸ்ப்ரெட். ஓகே. இல்ல. நான் அதான் நீங்க சொல்றதும் கரெக்ட்டு. நான் அத புரியிறபடி சொல்றேன் கேளுங்க. இப்ப கால் ஆப்ஷன் வந்துட்டு குளோசிங்ன்னு வச்சுக்கங்களேன். சேம் அதே டைம்ல தான் புட் ஆப்ஷனும் குளோஸ் ஆகும். ஸோ, அதனால நீங்க குளோசிங் பிரைஸ எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகே. அதேபோல ஓப்பனிங் பிரைஸ்லயும் கால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுற அதே டைம்ல தான் புட் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகுது. ம். ஸோ, அதுவும் கரெக்ட்டா டைமோட மேட்ச் ஆகும். 2ம் டைம் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே சார். ஓகே, ஓகே. புரியுது. அப்ப இது வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுறதே வந்து இந்த குளோஸ் டிஃபரன்ஸ் வந்து அத வச்சு தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதுதான் கேட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இப்ப இங்க இப்படி பார்க்கும்போது இல்ல, இல்ல, வந்து இல்ல. நான் எனக்கு இன்னும் சொல்லி முடிக்கல. நான் ஓ! சொல்லிர்றேன். சாரி சார். இப்ப 4 வேல்யூ இருக்கு. 2 குளோஸும், ஓப்பனும் வந்துட்டு சேம் டைம்லயே நடக்குது. 2 கேண்டலுக்கும் அது சேம் டைம்ல தான் இருக்கும். ம். கால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுற நேரத்துல தான் புட் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். அந்த டைம் ஃப்ரேம். இப்போ 5 மினிட்ன்னா 12:05ன்னா 12:05ல வந்துட்டு ஓப்பன் ஆகுது. கால் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகுது. புட் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகுது. 12:10க்கு கால் ஆப்ஷனும் குளோஸ் ஆகுது. புட் ஆப்ஷனும் குளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கு இடையில 5 நிமிஷத்துல கால் ஆப்ஷன் வந்துட்டு ஹைக்கு போற நேரத்துல, புட் ஆப்ஷனு ஹைல இருக்குமான்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. புரியுதுங்களா? புரியுது சார். புரியுது. அப்படின்றப்ப நம்ம அதுல வந்துட்டு குளோஸுக்கு, ஓப்பனுக்கும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ற மாரி, ஹையையும், லோவையும் எடுத்து கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா வராது ஒண்ணா. வராது. ஏன் அப்படின்னாச்சுன்னா, வ அது ஹைய அடைஞ்ச நேரம் வேறவா இருக்கலாம். இது ஹைய வந்த நேரம் வேறவா இருக்கும். புரியுதுங்களா? இல்ல சார் இப்ப தியரிட்டிக்கலா புரியுது. அ, இல்ல பிராக்டிகலா அப்படிதான் நடக்கும். அ, ஓகே. இப்போ ஒண்ணும் இல்ல. நான் ஒரு ரீப்ளே ஒண்ணு போடுறேன் பாருங்க. ரீப்ளே ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. பார்ப்போம். எந்து 12:05 தானே? 12 அதே கண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். ரிலாக்ஸ் 5 மினிட். டிக் பை டிக். டிக் பை டிக் அல்டிமேட் வேணுமா? அது கூட 1 செகண்ட். ஓகே. ரீப்ளே ஸ்பீடு 1 ஓகே. இப்ப பாருங்க. ம்ஹ்ம். இப்ப அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். 2மே ஒரே நேரத்துல தான் ஓப்பன் ஆகும். ம். அது மூவ் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல இது மூவ் ஆகுதா என்னன்னே தெரியல. 1 தான் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஆட் பண்ணது ஆக மாட்டேங்குது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது மூவ் ஆகல. ரீப்ளேல வந்துட்டு ஒரு ஒரு சார்ட் தான் மூவ் பண்ணுது அது. நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இப்ப இந்த மூவ் ஆயிட்டே இருக்கு பார்த்தீங்களா? ம். இது மூவ் ஆயிட்டே இருக்கிறப்ப, இதுவும் மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே. ஆமாங்க சார். ம். ஆனா, இது வந்து இந்த இடத்துல இருக்கிறப்ப, கரெக்ட்டா இதுவும் அந்த இடத்துல தான் மிடில்ல தான் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இது இங்க போயி மேக்ஸிமம் ஹைக்கு போறப்ப, இதுவும் இங்க ஹைக்கு தான் போகும்னு சொல்ல முடியாது. பாட்டத்துக்கு கூடும் போலாம். ஆனா, 2 இது மட்டும் ஒண்ணா இருக்கும். என்னன்னா, இது ஓப்பன் ஆகுற நேரத்துல தான் இதுவும் ஓப்பன் ஆகும். இது குளோஸ் ஆகுற நேரத்துல இதுவும் குளோஸ் ஆயிடும். ஏன்னா, அந்த டைம் முடியுதுல்ல. ஓகே. டைம் ஆரம்பிக்கிறது, டைம் முடியறது நேரத்துல 2மே வந்து கரெக்ட்டா இருக்கும். ஆனா, இடைப்பட்ட நேரத்துல வந்துட்டு ஒவ்வொன்னும் வேற வேற இடத்துல இருக்கும். ஓகே. புரியலன்னு நெனைக்கிறேன். புரியலல்ல? இல்ல இல்ல சார். புரிஞ்சுது சார். அ அது டைம் எடுத்துக்கணும். நம்ம வந்துட்டு அந்த டைம் அ விட்டுட்டோம். டைம் கன்சிடர் பண்ணாம வெறுமனே ஓப்பன் ஐய வந்துட்டு குளோஸ் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா,
கால் ஆப்ஷன் வந்துட்டு 12:05க்கு 2 கேண்டிலும் ஓப்பன் ஆகுது. சரி ஓப்பன் வந்து 12:05 கால் ஆப்ஷனும் 12:05 புட் ஆப்ஷனும் 12:05 ஓப்பனிங். அடுத்து 12:06க்கு கால் ஆப்ஷன் வந்து ஹைக்கு போயிடுது. ஆனா, புட் ஆப்ஷன் வந்து ஹைக்கு போல. இடையில எங்கேயோ இருக்குது. அப்புறம் 12:07க்கு கால் ஆப்ஷன் ஹைல இருந்து இறங்கிடுது. ஆனா 12:07க்கு புட் ஆப்ஷன் ஹைக்கு போகுது. அதனுடைய ஹைக்கு. ம். அப்ப நீங்க வந்து டைம பேஸ் பண்ணி அந்த டைம்ல பர்ட்டிகுலரா 12:07ல அது என்ன பிரைஸ், இது என்ன பிரைஸ் அப்படின்னு தான் கம்பேர் பண்ணணுமே தவிர, ஹைல அது என்னவா இருந்தது, இது என்னவா இருந்ததுன்னு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன் ஹைய அடைஞ்ச 1 நிமிஷம் கழிச்சு தான் புட் ஆப்ஷன் வந்து ஹைக்கே போயிருக்கு. அப்படின்றப்ப டைம் மேட்ச் ஆகல. நம்மளுக்கு ஸ்ப்ரெட்க்கு வந்துட்டு டைம் தான் முக்கியம். ஆனா 2 இது மட்டும் ஒண்ணா இருக்கும். அது என்னன்னா, ஓப்பனிங் டைம்ல 2மே ஓப்பன்ல தான் இருக்கும். குளோசிங் டைம்ல 2மே வந்து குளோஸ் ஆயிடும். அவ்வளோதான். இடையில வந்து அது அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுறப்ப, ஒவ்வொன்னும் வேற வேற இதுல மூவ் ஆயிட்டு இருக்கும். இது ஹைக்கு போற அதே நேரத்துல அது ஹைக்கு போயிருக்காது. இது லோக்கு வர நேரத்துல அது லோக்கு வந்திருக்காது. புரியுது சார். புரியுது. இதான் வந்து இது. அதனால தான் உங்களுக்கு ல ஹை, லோவையும் கம்பேர் பண்றப்ப கரெக்ட்டா வரும். ஆனா சரி, ஓப்பனிங், குளோசிங் கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். ஹை, லோவுக்கு வந்துட்டு கரெக்ட்டா வராது. ஆனா இது ஆ. கரெக்ட்டு. ம். இது வந்து அந்த டைம் பேஸ்டு தான் இந்த டிஃபரன்ஸ் கால்குலேட் ஆகுது. இல்ல நல்ல இதுதான். இந்த மாரி டவுட்லாம் வரணும். அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இல்லாட்டினா நம்ம அந்த 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 மாரி ஒரு வியூக்குள்ளேயே போயிருக்க மாட்டோம். இப்ப நம்ம டைம்ன்ற அந்த இதுக்குள்ள போறோம்ல. ஓ! டைம்ன்னு ஒண்ணு உள்ள வருதா இங்க? அப்படின்ற யோசிக்கிறோம்ல. அது வந்து நம்மளுக்கு இந்த மாரி தான் வந்து யோசிக்கணும் நெறைய இதெல்லாம். ஆ நான் இந்த இண்டிகேட்டர் கூட இன்னொரு இண்டிகேட்டர் ஒண்ணு இது இன்ட்ராடே வாலட்டிலிட்டின்னு ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணு போட்டிருக்கேன் தெரியுங்களா? நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல. அதிலேயே வந்து நானு ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து அதில வந்து என்ன பண்ணுவோம்னா, குளோசிங் பிரைஸ மட்டும் வச்சு பார்ப்போம். அது வந்து கரெக்ட்டா வரல அப்படின்றதுக்காக. அது கரெக்ட்டா அந்த கான்செப்டும் இருக்கு. அது இல்லாம டைமையும் அதோட வந்துட்டு சேர்த்திருக்கிறேன் நான் அந்த இண்டிகேட்டர்ல. அது எந்த எந்த எத்தன மணி எவ்வளோ நேரத்துக்குள்ள அது அந்த சேஞ்சஸ் வருது. சேஞ்ச் சரி. வந்து ரொம்ப லேட்டா நடக்குதா? இல்ல குயிக்கா நடக்குதா? அத பொறுத்து அந்த வாலட்டிலிட்டி. அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் அந்த மொமெண்டத்த வந்துட்டு ஆட் பண்றதுக்காக. பொதுவாவே வந்து இந்த சார்ட்டிங்கு இந்த இந்த இதுலலாம் வந்துட்டு நம்ம ட்ரேடிங்ல வந்துட்டு டைம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். நம்ம நெறைய பேர் வந்து அந்த டைம அவாய்ட் பண்றோம். அது அப்படி இல்ல. அந்த டைம் தான் வந்து அந்த வாலட்டிலிட்டி, ஸ்பீடு இதெல்லாம் வந்துட்டு அதான் வந்து டைம் எக்ஸிட்ன்னே ஒண்ணு இருக்கு. டைம் எக்ஸிட் அப்டின்னாச்சுன்னா, ஆப்ஷன் ட்ரேட பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு ஆப்ஷன வாங்கிட்டீங்க. ஆப்ஷன் ஏறிடுச்சு. ஒரு இடத்துல போயிட்டு சைட்வே எடுக்குது. அப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு என்ன நடக்கும் அப்டின்னாச்சுன்னா, டைம் கன்சியூம் ஆகுமே தவிர, உங்க ஆப்ஷன் வந்து ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காம சரி அண்டர்லையிங் அசெட் ஏறவும் ஏறாது, இறங்கவும் செய்யாது. ஆனா உங்க ஆப்ஷன் வந்து இறங்கிடும். ஸோ அந்த மாரி நேரத்துல வந்துட்டு, நம்ம டைம வந்துட்டு தீட்டா அதுல தான் மெயினு. அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆயிடணும். டைம் எக்ஸிட்ன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாப் லாஸ்னாலயோ, இல்ல நம்மளுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து பிரைஸ் மூவ் ஆகுறதாலயோ, வெளியில வர எக்ஸிட் கிடையாது. டைம் அதிகமாகுது. பிரைஸ் மூவ்மென்ட் இல்ல. அதனால நான் வெளில வந்துர்றேன் அப்படின்னு வரல. வரத வந்து டைம் எக்ஸிட்ன்னுவோம். ஸோ இந்த மாரி வந்துட்டு டைம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சார் அந்த அந்த இது வால்டாலிட்டி இண்டிகேட்டர்ன்றீங்களா? அது எனக்கு தெரியல சார். நான் ஆப்சென்ட் ஆயிட்டேனா என்னன்னு தெரியல. அந்த எப்போ டிஸ்கஸ் நம்ம பண்றது? ரியலைஸ்டு வாலட்டிலிட்டின்னு ஒண்ணு படிக்கல? அ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதான் பார்த்தோம். ஞாபகம் மறந்துருச்சுங்களா? எனக்கு ரீகால் பண்ண முடியல. நான் மேபி அந்த இது பார்த்தேன்னா தெரியும் சார். ஓகே, அ ஓகே. ஏன்னா அதாவது இண்டிகேட்டர் பார்த்தோம். நம்ம நம்ம வந்து இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஆமா சார். அந்த அந்த ரேட் ஆஃப் இது ஆ அதெல்லாம் சொல்றீங்களா? ஒரு நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் உள்ள குளோசிங் பிரைஸ பார்த்தோம்.
அப்புறமா சொன்னா, இது ஒரு நாளுக்கு இன்னொரு நாளுங்கிறதையும் பார்த்துட்டு, இன்ட்ராடேல ட்ரேட் பண்ற நம்மளுக்கு இது எங்க யூஸ் ஆக போகுது அப்படின்ட்டு பேசணும். ம். அப்ப நம்ம வந்து ஒரு 5, 5 நிமிஷம் கேண்டில் எடுத்து, அது குளோஸ் ஆகுறத வச்சு, ரிட்டர்ன்ஸ கால்குலேட் பண்ணி, அதிலிருந்து வாலட்டிலிட்டி எடுத்தோம்னா, அதுதான் ரியலைஸ்டு வாலட்டிலிட்டின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ம். ஆமாமா சார். ஆமாமா. அந்த இண்டிகேட்டர் தான். அதுதான் நான் அந்த இண்டிகேட்டர். இன்ட்ராடே வாலட்டிலிட்டின்னு இன்ட்ராடே வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ன்றது ஆக்சுவலா ரியலைஸ்டு இண்டிகேட்டர். அதுல வந்து அடிஷனலா ஒரு ஒரு இத வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். அது என்ன டைம் ஃபேக்ட். ஓகே, ஓகே. சார் அது இது ட்ரேடிங் வியூல அவைலபிள் இருக்கா சார் அது? ஃப்ரீயா அது? இல்ல அது ட்ரேடிங் வியூல இல்ல. நான் வேணா அத ஓகே. பப்ளிஷ் பண்ணி லிங்க்க உங்களுக்கு தரேன் நான். சரி சார். ஓகே சார். ஓகே. அது நெறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ம். நான் போடணும்னு நெனைக்கிறேன். அப்புறமா அப்படியே விட்டுர்றேன் நானு. சரிங்க சார். ஓகே. ஏன்னா அது டிஸ்கிரிப்ஷன் அது இதெல்லாம் எழுதணும் அதுக்கு. அது பப்ளிஷ் பண்றதுக்கு. ஓகே, ஓகே. அது டைம் இல்லாம அப்படியே விட்டுர்றேன். நானு அப்படியே இன்னைக்கு வந்து போட்டு விட்டுர்றேன். ஏன்னா நீங்கன்னு இல்ல. நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்க அத. ஓகே, ஓகே சார். ஓகே. இப்ப இன்னைக்கு வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல சார். இல்ல. ஓகே. இப்ப குட் நைட். நம்ம அடுத்த கிளாஸ் வந்துட்டு பார்ப்போம். குட் நைட் சார். குட் நைட்.